Hello students, welcome. So 50 days crash course start பண்ண போறோம். 50 days crash course. இது day 1, ஓகேவா? day 1 இது. So day 1 என்ன பார்க்க போறோம் அப்படின்னா quadratic equations ஸ்டார்ட் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம் அப்படின்னா quadratic equations ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஓகே. How to on mic? ஓகே பாருங்க. ஓகே. So quadratic equations ஸ்டார்ட் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம் அப்படின்னா நீங்க நேற்று வீடியோ பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துருங்க. ஏன்னா நமக்கு இந்த கோர்ஸ் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு 20லேருந்து 30 ப்ராப்ளம்ஸ் நல்ல பிவைக்யூ, அதாவது சூப்பரான பிவைக்யூ, அந்த பிவைக்யூ பேஸ்டு கான்செப்ட்ஸ் இதெல்லாமே நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம். ஓகே, ஸோ இந்த வீடியோ என்ன பண்ண போறோம் அப்படின்னா டே 1ல quadratic ஈக்குவேஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ quadratic ஈக்குவேஷன்ஸ்னா என்னதுன்றத ஒரு ஷார்ட் நோட்ஸ் உங்களுக்கு தந்துடுவேன். ஓகேவா? ஒரு சின்ன ஷார்ட் நோட்ஸ் இப்போ நான் வந்து எழுதி போட போறேன். அந்த ஷார்ட்ஸ் நோட்ஸை பேஸ் பண்ணி we going to do 10 problems today. ஓகேவா? நம்ம மேக்ஸிமம் 10 ப்ராப்ளம் போட ட்ரை பண்ணுவோம். 10 ப்ராப்ளம் போட ட்ரை பண்ணுவோம். 10 ப்ராப்ளம் போட முடியல அப்படின்னா we will continue in day 2. ஓகேவா? மேக்ஸிமம் இந்த 10 ப்ராப்ளம் இன்னைக்கு போட்டே ஆகணும். ஓகே, ஸோ quadratic ஈக்குவேஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து யூடியூப்ல பார்த்தீங்க அப்படின்னா தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு சாப்டர் போட்டிருப்போம். அந்த தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்லேயே நம்ம வந்து quadratic equation பத்தி நம்ம பேசியிருக்கோம். ஓகேவா? தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்ல நம்ம quadratic equation பத்தி ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்க பார்க்கல அப்படின்னா அது பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஸோ முதல்ல வந்து ஒரு ஷார்ட் நோட்ஸ் பார்ப்போம். அதாவது quadratic equation என்னது, அதை பேஸ் பண்ணி என்ன ரிசல்ட் இருக்குன்றத ஒரு சின்னதா ஷார்ட் நோட்ஸ் பார்த்துட்டு we will straight away solve problems. ஓகேவா? ஓகே ஓகே, பாருங்க. முதல்ல வந்து ஒரு ஷார்ட் நோட்ஸ் தந்துடுறேன். அதாவது quadratic equationsல 90% ஆஃப் ப்ராப்ளம் இவ்வளோதான். இதை பேஸ் பண்ணி தான் சுற்றி கொஸ்டின் வரும். ஓகேவா? ஓகே, ஸோ முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா quadratic equation என்னது அப்படின்னு தெரியல அப்படின்னா முதல்ல வந்து என்ன பண்றோம், we will define quadratic equation. we will define quadratic equation. பாருங்க எழுதி போடுறேன். ஷார்ட் நோட்ஸ் தான், ரொம்ப பலவலன்னு இருக்காது. கொஞ்ச நேரத்திலே ப்ராப்ளம் ஸ்டார்ட், ஒரு மேக்ஸிமம் 5 to 10 minutesல அதை முடிச்சிருவேன் நான். நெக்ஸ்ட் வந்து ப்ராப்ளம் 1 ஸ்டார்ட் பண்ண போறோம். Okay, so quadratic equation. Okay, an equation. So an equation of the form, ax square plus bx plus c is equal to 0 is called a quadratic is 0 an equation of the form ax square plus bx plus c is called the quadratic equation. Is called the quadratic equation. ஒன்றும் கிடையாதுப்பா. குவாட்னா என்னது? 2 பா. An equation of degree 2 is called quadratic equation. What is degree? Degree என்னதுப்பா? highest power of x. So இங்க highest power of x பார்த்தீங்கன்னா 2. So அப்போ an equation of degree 2 is called quadratic equation. ஓகேவா? இந்த a b c லாம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த a b c லாம் பார்த்தீங்கன்னா belongs to real number. இந்த a b c என்ன வேணா இருக்கலாம், என்ன ரியல் நம்பர் வேணா இருக்கலாம். இந்த x இருக்கு பார்த்தீங்களா? இந்த x என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம வேரியபிள்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த எக்ஸ்ன்றது வேரியபிள் தான். ஸோ அப்போ நீங்கள் எப்பயுமே எக்ஸ் தான் இருக்கணுமா? கிடையாது. ஒய் இருக்கலாம், இல்லை டி இருக்கலாம், இல்லை எஸ் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இதுவும் ஒரு quadratic equation தான். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2s பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. அண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் டிகிரி 2 இன் வேரியபிள் எஸ்ன்ற வேரியபிள் வந்திருக்கு. ஸோ இது quadratic கிடையாது சார், ஏன்னா எக்ஸ் இல்லை சார் சொல்லக்கூடாது. எக்ஸ்ன்றது வேரியபிள். ஸோ என்ன வேணா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச என்ன ஆல்ஃபபெட்ஸ் வேணா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த எக்ஸுக்கு பதில் நீங்கள் ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் எஸ்ன்னு போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா எஸ் ஸ்கொயர் பிளஸ் 2s பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரப்போகுது. ஓகே, இப்போதைக்கு நம்ம 0 போட வேணாம். எஸ் ஸ்கொயர் பிளஸ் 2s பிளஸ் 1 வந்து ஒரு quadratic ஈக்குவேஷன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ என்ன பண்ணியாச்சு அப்படின்னா quadratic ஈக்குவேஷன்னா என்னது அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு quadratic ஈக்குவேஷனுக்கு எத்தனை ரூட்ஸ் இருக்கும், ஒரு quadratic ஈக்குவேஷனுக்கு எத்தனை ரூட்ஸ் இருக்கும் அதை பார்க்க போகிறோம். ரூட்னா என்னது? ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நிறைய வாட்டி பேசியிருக்கேன் நான். ரூட்ஸ்னா என்னது? அதாவது எக்ஸுக்கு எந்த வேல்யூ கொடுத்தேன் அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் 0வா போதோ அந்த வேல்யூ ஆஃப் எக்ஸை நம்ம வந்து ரூட்னு சொல்லுவோம். என்னது?
எக்ஸுக்கு நான் எந்த நம்பருக்கு கொடுத்தேன்னா அந்த ஈக்குவேஷன் ஜீரோவா போதோ, அதாவது வேனிஷ் ஆதோ, அந்த நம்பரை நான் வந்து ஓகே. என்னோட வாய்ஸ் கேக்குதாப்பா கரெக்டா? என்னோட வாய்ஸ் கரெக்டா கேக்குதுலப்பா? ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே. இப்போ பாருங்க, இப்போ வந்து இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே. பாருங்க, இது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் டிகிரி 2, ஓகேவா? ஸோ since it is a polynomial of degree 2, since it is a polynomial of degree 2 by fundamental theorem of algebra, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்பா. வாட் இஸ் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜிப்ரா? a equation of degree n as n roots in complex numbers அப்படி சொல்லியிருக்கோம். so since it is a polynomial of degree 2, so by fundamental theorem of algebra, it will have two roots, correct? it will have two roots, ஓகேவா? that is roots தான். அது நான் எக்ஸுக்கு எந்த வேல்யூ கொடுத்தேன் அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் ஜீரோவா போகுதுன்னு பார்க்கணும். அதாவது ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c இஸ் ஈக்குவல் டு 0 ஃபார் டூ வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ், கரெக்டா இல்லையா? ஏன்னா வந்து எக்ஸ்ன்றது வேரியபிள், எக்ஸுக்கு எந்த நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா ஜீரோவா போதோ அதை நம்ம வந்து ரூட்னு சொல்லுவோம். இங்கே ரெண்டு பேர் கிடைப்பான். பை ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜிப்ரா, எவ்ரி பாலினாமியல் ஆஃப் டிகிரி n has n roots in complex numbers. So by ax square plus bx plus c is equal to 0, that is since it's a polynomial degree 2, by fundamental theorem of algebra, it will have two roots, that is ax square plus bx plus c is equal to 0. This will be equal to 0 for two numbers, okay va? So for two numbers, let alpha beta be the roots. ரெண்டு பேர் கிடைப்பான். let alpha and beta be the roots. let alpha and beta be the roots, ஓகேவா? let alpha and beta be the roots. அப்ப என்ன அர்த்தம்? நான் எக்ஸுக்கு பதில் ஆல்ஃபா போட்டேன் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் ஜீரோவா போயிடுவான். அதே மாதிரி எக்ஸ் பதில் பீட்டா போட்டான் அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் என்னவா போயிடுவான்? ஜீரோவா போயிடுவான். அதான மீனிங். தட் இஸ் நான் எக்ஸுக்கு பதில் ஆல்ஃபா போட்டேன் அப்படின்னா ஏ ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பி ஆல்ஃபா பிளஸ் சியும் ஜீரோவா போயிடுவான். ஏ பீட்டா ஸ்கொயர் பிளஸ் பி டைம்ஸ் பீட்டா பிளஸ் சியும் ஜீரோவா போயிடுவான். ஏன்னா ஆல்ஃபாவும் பீட்டாவும் ரூட்டு, அதாவது எக்ஸுக்கு எந்த நம்பர் கொடுத்தான் அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் ஜீரோவா போதோ அதை நம்ம ரூட்டுன்னு சொல்லுவோம். இங்க ரெண்டு பேர் கிடைப்பான். சார் ரெண்டு பேர் கிடைப்பான்றீங்க, அந்த ரெண்டு பேர் யாரு சார்? எப்படி கண்டுபிடிக்கிறது சார்? நீங்க நிறைய விதமா கண்டுபிடிக்கலாம். ஒன்னு என்னது, குவாட்ராட்டிக் ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கலாம். கரெக்டா? என்ன சார் ரொம்ப நேரமா ரெண்டு பேர் கிடைப்பான்றீங்க, ரெண்டு பேர் யாரு? the two roots can be found, அதாவது இந்த ரெண்டு பேர் இருக்கா பாத்தீங்களா ஆல்பா பீட்டா, that can be found by quadratic formula. the two roots can be found by quadratic formula. The two roots can be found by quadratic formula. என்னமா quadratic formula? x is equal to minus b plus or minus root of b square minus 4ac. yes, good. GGM நம்ம புதுசா இருந்த பேரு minus b plus or minus root of b square minus 4ac divided by 2a. ஸோ அப்போ இந்த பிளஸ் ஆர் மைனஸ் இருக்குல்ல, பிளஸ் வச்சு போட்டீங்கன்னா ஒரு ரூட் கிடைப்பான், மைனஸ் வச்சு போட்டீங்க அப்படின்னா இன்னொரு ரூட் கிடைப்பான். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் ஃபைண்ட் டூ ரூட்டு. அந்த ரூட்டை ஆல்ஃபா பீட்டான்னு பேர் வச்சுக்கோங்க. ஏன் சார் ஆல்ஃபா பீட்டா? வேற எதனா வச்சுக்கலாமா சார்? வச்சுக்கோங்க, உங்க இஷ்டம் தான். ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங்கு எல்லாருமே ஆல்ஃபா பீட்டான்னு சொல்லிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஜெனரலா சொல்லிடுறாங்க. ஓகே, இதுக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் டிகிரி 2, ஓகேவா? ax square plus bx plus c is called quadratic equation. abc belongs to real number, x வந்து வேரியபிள். polynomial equation of degree 2 இது. so it will have two roots, ஓகேவா? two roots. அப்ப அந்த ரூட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? you can go for quadratic formula. நீங்க சார் ஃபேக்டரைஸ் யூஸ் பண்ணலாமா சார் கேக்குறீங்க சில பேர். ஃபேக்டரைஸ் வந்து ரியல் ரூட் இருந்ததுன்னா ஃபேக்டரைஸ்ல ஈஸியா பண்ணிடலாம். நீங்க சப்போஸ் காம்ப்ளெக்ஸ் ரூட்லாம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஃபேக்டரைசேஷன் மெத்தட் வச்சு போட முடியாது உங்களால. ஃபேக்டரைசேஷன் மெத்தட் இஸ் ஒன்லி அப்ளைட் ஃபார் ரியல் ரூட்ஸ், ஓகேவா?
சப்போஸ் உங்களுக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் ரூட்லாம் கிடைக்கலாம், அதுக்கெல்லாம் வந்து இந்த ஃபார்முலா தான் பெஸ்ட்டு. எப்பயுமே இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஃபைண்ட் த குவாட்ராட்டிக் ரூட்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, பேஜ் இல்லையா, ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ வந்து பாருங்களேன், இப்போ 2 பேர் கிடைப்பான்ல, அந்த 2 பேர் பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பான், அதாவது நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் பார்க்க போறோம். 2 பேர் கிடைப்பான், அந்த 2 பேர் எப்படி இருக்கான் அதை வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பார்க்க போறோம். ஓகே, ஓகே, ரெக்கார்டிங் இருக்கும்பா, ரெக்கார்டிங் இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து 2 பேர் கிடைப்பான் ரூட், கரெக்டா? ஸோ 2 பேர் ரூட் கிடைச்சான் அப்படின்னா அந்த 2 பேர் எப்படி இருப்பான். ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்க்க போறோம் அப்படின்னா நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் பார்க்க போறோம். என்னது? நேச்சர் ஆஃப் ரூட்ஸ். நேச்சர் ஆஃப் ரூட்ஸ், அதாவது நம்ம கிட்ட ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்கு. ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ 2 பேர் கிடைப்பான்ல, அந்த 2 பேர் எப்படி இருப்பான்? ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட். எப்போ அப்படின்னா, அதாவது 2 பேர் கிடைப்பான், 2 பேருமே ரியல் நம்பராகவும் இருப்பான், 2 பேர் டிஸ்டிங்க்டாகவும் இருப்பான். டிஸ்டிங்க்ட் ஆனது அப்படின்னா வேற வேற. ஸோ ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட். ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட் எப்போ அப்படின்னா whenever the value of b square minus 4ac is strictly greater than 0. ஓகேவா? ரியல் நம்பராகவும் இருக்கணும், டிஸ்டிங்க்டாகவும் இருக்கணும். ஓகேவா? b square minus 4 is strictly greater than 0. roots are real and equal. அதாவது 2 பேர் கிடைப்பான், 2 பேருமே ஈக்குவலா போயிடுவான். அதாவது 2 2 3 3 -1 -1. எப்போ அப்படின்னா when the value of b square minus 4ac is equal to 0. அடுத்து roots are imaginary. அதாவது 2 ரூட் கிடைப்பான் பார்த்தீங்களா, ரெண்டுமே வந்து ரியல் நம்பர் கிடையாது, சம் ரெண்டுமே காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னா ரூட்ஸ் ஆர் இமேஜினரி. அதாவது ரியல் ரூட் கிடைக்க மாட்டான், இமேஜினரி ரூட் கிடைப்பான், அதாவது காம்ப்ளெக்ஸ் ரூட் கிடைப்பான். whenever b square minus 4ac is strictly less than 0. அதாவது no real root. no real root. no real root. அதாவது 2 பேர் கிடைப்பான், 2 பேரும் ரியல் நம்பர் கிடையாது, 2 பேரும் காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான்ப்பா, அதாவது 2 ரூட் கிடைப்பான்ல, ரெண்டுமே வேற வேற கிடைக்கலாம், அதாவது டிஸ்டிங்க்ட். 2 பேர் கிடைப்பான், 2 வேற வேறப்பா. 3 5 7 6. எப்போ அப்படின்னா when the value of b square minus 4ac, இது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த b square minus 4ac இருக்குல்ல, அதை நம்ம வந்து டிஸ்கிரிமினன்ட்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? இந்த b square minus 4ac வந்து நம்ம டெல்டா அப்படின்ற ஒரு சிம்பிள் கொடுத்துட்டு இந்த வேல்யூ வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிஸ்கிரிமினன்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? டிஸ்கிரிமினன்ட் சொல்லுவோம். டிஸ்டிங்க்ட்னா ஒன்றும் கிடையாதுப்பா, வேற வேற. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், 2 பேர் கிடைப்பான்ல, 2 பேர் கிடைக்கிறான்ல, 1 3, 1ம் 3யும் வேற வேற தானே. டிஸ்டிங்க்ட், டிஸ்டிங்க்ட்னா வேற வேற. 1 3 ரெண்டுமே வேற வேற நம்பர் தானே, வேற வேறன்னு சொல்றோம்ல, அதை நம்ம டிஸ்டிங்க்ட்னு சொல்லுவோம். ஈக்குவல்னா அது 2 பேர் கிடைப்பான், 2 பேருமே ஈக்குவலா போயிடுறான். 2 2 3 3. ரூட்ஸ் ஆர் இமேஜினரி. எப்போ அப்படின்னா நோ ரியல் ரூட்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஷார்ட் நோட்ஸ், 4th டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸுக்கும் இந்த கோஎஃபிஷியன்ட்டுக்கும் என்ன ரிலேஷன், அதை நம்ம வீட்டா சொல்றாரு. வீட்டான்றது யாருன்னா ஒரு மேத்தமெட்டிஷியனு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இஸ் ஃபார்மிங் எ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இந்த கோஎஃபிஷியன்ட் இருக்குல்ல ஏபிசி, அதுக்கும் 2 ரூட் கிடைப்பான்ல ஆல்ஃபா பீட்டா, அதுக்கும் என்ன ரிலேஷன், அதை வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா பீட்டா சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா பாருங்க, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் the roots and coefficient
relationship between roots and coefficient of a quadratic equation. ஓகேவா? இவங்கிட்ட quadratic equation இருக்கு, ஈக்குவேஷன்ஸ் இல்ல, ஈக்குவேஷன். ஓகே, இப்போ பாருங்க, என்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா I have a quadratic equation. ஓகேவா? let a quadratic equation be ax square plus bx plus c is equal to 0. இது ஒரு quadratic equation. let alpha and beta be the roots. roots என்னது? அதாவது நான் x பதில் ஆல்பா போட்டனாலும் இல்லை x பதில் பீட்டா போட்டனாலும் அது வந்து ஜீரோவா போயிடும். ஒன்றும் கிடையாதுப்பா. அதோட கிராஃப் இருக்கு பார்த்தீங்களா? இதோட கிராஃப் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் ரெண்டு இடத்துல மீட் ஆகும். இட் வில் கிராஸ் எக்ஸ் ஆக்சிஸ் 2 times. அதனால் ரூட்ஸ் சொல்லுவோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த 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 கிராஃப் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கிராசிங் எக்ஸ் ஆக்சிஸ் 2 points. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரூட்னு சொல்லுவோம். ஃபார் வாட் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் 0, அதை நம்ம வந்து ரூட்னு சொல்லுவோம். ஜாமெட்ரிக்கல் என்ன மீனிங் அப்படின்னா இந்த கிராஃப் எக்ஸ் ஆக்சிஸ்ல எந்த ரெண்டு பாயிண்ட்ல மீட் ஆகுதோ அந்த ரெண்டு பாயிண்ட் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரூட்ஸ்னு சொல்லுவோம். உங்களுக்கு நல்லா தெரியணும் அப்படின்னா தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் நம்ம போட்ட பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க. யூ வில் ஹவ் மோர் ஐடியா. ஓகே, லெட் ஆல்ஃபா அண்ட் பீட்டா பி தி ரூட்ஸ் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன். ஓகேவா? அப்போ வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த ஏ இந்த ஏ இந்த பி இந்த சிக்கும் இந்த ஆல்ஃபா பீட்டாக்கும் என்ன ரிலேஷன் பாருங்க. ரிலேஷன் பிட்வீன் த ரூட் அண்ட் கோஎஃபிஷியன்ட். கோஎஃபிஷியன்ட் என்னது? ஏ கோஎஃபிஷியன்ட் சொல்லுவோம் கரெக்டா? வேரியபிளுக்கு முன்னாடி இருக்கிறது. ஸோ ஏபிசி தான் இங்கே கோஎஃபிஷியன்ட், ஆல்ஃபா பீட்டா தான் கான்ஸ்டன்ட். அப்போ வாட் இஸ் த ரிலேஷன் என்ன சொல்றாரு அப்படின்னா சம் ஆஃப் ரூட்ஸ். சம் ஆஃப் ரூட்ஸ் அதாவது இந்த ரெண்டு ரூட்டை ஆட் பண்ணீங்க அப்படின்னா எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா மைனஸ் பி பை ஏக்கு ஈக்குவலா இருக்கும். அதாவது பின்றது யாரு? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், ஏன்றது யாரு? எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட். அப்ப ரெண்டு ரூட்டையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா மைனஸ் பி பைக்கு ஈக்குவலா இருக்கும் சொல்றார். அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ், அதாவது அந்த ரெண்டு ரூட்டை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா சி பை ஏக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சூப்பரா என்ன சொல்றாரு? ரெண்டு ரூட் கிடைக்குது இல்ல, அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா மைனஸ் பி பைக்கு ஈக்குவலா இருக்கும். அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா சி பை ஏக்கு ஈக்குவலா இருக்கும். இதுதான் என்னது? ரிலேஷன்ஷிப் பிட்வீன். பாருங்க, வாட் இஸ் ரிலேஷன் ஆனதுப்பா? ரிலேஷன்ஷிப்னா என்னதுப்பா? அதுக்குள்ள வந்து என்ன வந்து ஒரு ஒற்றுமை இருக்கு. என்ன ஒற்றுமை இருக்கு அப்படின்னா ஆல்ஃபா பீட்டாவை ஆட் பண்ணீங்கன்னா மைனஸ் பி பைக்கு ஈக்குவலா இருக்கும். ஆல்ஃபா பீட்டாவை மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா சி பைக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? ஓகே, இது முடிஞ்சாச்சா? ஓகே, இப்போ பாருங்க, ஒரு quadratic equation இருந்தது அப்படின்னா எப்படி ரூட்ஸ் கண்டுபிடிக்கலாம்? we can find roots எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்க, to form quadratic equation if roots are alpha and beta. To form quadratic equation if the roots are alpha and beta. அதாவது quadratic equation இருந்தது அப்படின்னா you can find two roots using this formula. இப்போ நம்ம கிட்ட ரெண்டு ரூட் இருக்கு. இப்போ நம்ம we need to construct a quadratic equation. எப்படி பண்ணலாம் அப்படின்னா x square minus sum of root into x plus product is equal to 0. அதாவது sum of root into product of root. ஓகேவா? ஓகே, ஸோ அவ்வளோதான்ப்பா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸு. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னா இது ரொம்ப முக்கியம். அதாவது ரெண்டு ரூட்டையும் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா மைனஸ் பி பைக்கு ஈக்குவலாக இருக்கும். ரெண்டு ரூட்டையும் நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா சி பைக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ வி வில் மூவ் ஆன் டு ப்ராப்ளம்ஸ். நம்ம வந்து மேக்ஸிமமாக வந்து இதை மட்டுமே இப்போதைக்கு படிச்சுக்கோங்க. இன்னும் சில நோட்ஸ்லாம் இருக்குது. அதை வந்து நம்ம வந்து ப்ராப்ளம் போடும்போது அதுக்கான நோட்ஸ் தந்துடுறேன் நான். ஓகே ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 64x plus 256 is equal to 0, then the value of alpha cube divided by beta 5 whole power 1/8 plus beta cube divided by alpha power 5 whole power 1/8. ஓகேவா? இது பாருங்க, கொஸ்டினை பார்த்துங்க பயந்துடக்கூடாது.
என்னடா இது ஆல்ஃபா கியூப் பீட்டா 5 ஹோல் பவர் 1/8 ஏதோ இருக்கேன்னு பயப்படவே கூடாது. நீங்க முதல்ல என்ன சொல்றாங்க, முதல்ல வந்து கொஸ்டின் பார்த்த உடனே அது ஈஸி தான் அப்படின்ற மென்டாலிட்டி இருக்கணும். கொஸ்டினை பார்த்த உடனே வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். இதெல்லாம் பார்த்த உடனே பயந்து அந்த கொஸ்டின் போயிடுவீங்க. அதெல்லாம் கிடையாது. பாருங்க, இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 2 பேர் கிடைப்பான். கரெக்டா? அவனா ஆல்ஃபா பீட்டான்னு எடுத்துக்கோங்க. இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன், then we need to find the value of alpha cube by beta 5 whole power 1/8 plus beta cube by alpha power 5 whole power 1/8. எப்பயுமே இந்த மாதிரி சம் வந்துச்சு அப்படின்னா இது நீங்க வந்து சால்வ் பண்ணிட்டு இருக்க கூடாது. அதாவது 2 பேர் கிடைப்பான்னு சொன்னீங்கல்ல, அந்த 2 பேர் கண்டுபிடிச்சிடுறேன் சார் நானு. அந்த 2 பேர் கண்டுபிடிச்சிட்டு இங்க சப்ஸ்டிட் பண்ண அப்படின்னா எனக்கு ஆன்சர் கிடைக்கும் சார். கிடைக்கும் தான், பட் டைம் ரொம்ப அதிகமாகும். எப்பயுமே என்ன பண்ணணும், பீட்டாஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் நீங்க போடணும். அப்பதான் ப்ராப்ளம் ரொம்ப ஈஸியா முடியும், டைம் சேவிங். நீங்க இது சால்வ் பண்ணிட்டு மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி மைனஸ் 4/2a போட்டு 2 பேர் கடைச்சிட்டான் சார். அந்த 2 பேரை ஒருத்தனை ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறேன், இன்னொன்று பீட்டான்னு எடுத்துக்கிறேன், அதை போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன், வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். குட், கண்டுபிடிக்கலாம், பட் இட் வில் டேக் டைம். ஸோ அப்போ எப்பயுமே என்ன பண்ணணும் அப்படின்னா பீட்டாஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி வேல்யூஸை கண்டுபிடிக்கணும். ஓகே, சொல்யூஷன் பாருங்க. இப்போ பாருங்க ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் எதுக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 64x பிளஸ் 256 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ நம்மளுக்கு இங்க ஏ யாரு, ஏ வந்து 1, அதாவது ஏபிசின்றது யாரு, கோபிஷன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம். இப்போ பி வந்து -64, சி வந்து 256. கரெக்டா? ஸோ இப்போ பை பீட்டாஸ் ஃபார்முலா இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு புரியறதுக்காக எழுதுறேன்ப்பா. எக்ஸாம் டைம்ல நீங்க வந்து ஃபாஸ்டா சொல்லி போயிட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்னால கொஞ்சம் ஸ்லோவா போறேன், முதல் 2-3 ப்ராப்ளம். இப்போ பை பீட்டாஸ் ஃபார்முலா சம் ஆஃப் ரூட்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும், மைனஸ் பி பைக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ இப்போ மைனஸ் ஆஃப் பி யாரு -64 டிவைடட் பை ஏ. ஸோ அப்போ 64. கரெக்டா? அப்போ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா வேல்யூ பார்த்தீங்கன்னா 64. அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் ரூட் ஆல்ஃபா பீட்டா எதுக்கு ஈக்குவலா இருக்கும், சிஒய்க்கு ஈக்குவலா இருக்கும். பட் நம்மளுக்கு சி யாரு 256, ஏ யாரு 1. ஸோ இது வேல்யூ பார்த்தீங்கன்னா 256. ஸோ இப்போ ஆல்ஃபா பீட்டா வேல்யூ பார்த்தீங்கன்னா குட் வெங்கடேசன், குட் 256 ஆன்சர். ஓகேவா? ஆல்ஃபா பீட்டா வந்து 256 இருக்கும். பட் நல்லா பாருங்க, நம்ம இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது இருக்க என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா கண்டுபிடிச்சாச்சு, இப்போ இந்த 2 விஷயத்தை வச்சு இந்த வேல்யூ கண்டுபிடிக்க முடியுமா, அதுதான் கேள்வி. என்னது, இந்த 2 தெரிஞ்ச வேல்யூவை வச்சு இந்த வேல்யூ கண்டுபிடிக்க முடியுமா, அதுதான் கேள்வி. ஓகே, இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ பாருங்க, we need to find the value of ஆல்ஃபா. இப்போ பாருங்களேன், இதை நான் வந்து 1/8 உள்ள கொண்டு வந்துடலாமா, தனித்தனியாக கொண்டு வந்துடலாமா 1/8. ஸோ இப்போ ஆல்ஃபா கியூப் ஹோல் பவர் 1/8 டிவைடட் பை பீட்டா பவர் 5 ஹோல் பவர் 1/8 பிளஸ் அதே மாதிரி 1/8 உள்ள கொண்டு வந்துடலாமா. ஸோ பீட்டா பவர் 3/8 டிவைடட் பை ஆல்ஃபா பவர் 5/8. இப்போ பாருங்க, நான் எல்சிஎம் எடுக்க போறேன். ஏன் எல்சிஎம் எடுக்க போறேன்? பிகாஸ் பேஸ் என்னவா, டினாமினேட்டர் என்னவா இல்லை, சேமா இல்லை. ஸோ இப்போ இங்கே பீட்டா 5 ஹோல் பவர் 1/8 இருக்கு. நம்ம சைடாகி போட்டலாம்ல, இது தனியாக பண்ணோம். இப்போ இங்கே பாருங்க, ஆல்ஃபா பவர் 3/8, பீட்டா பவர் 5/8. இப்போ கிராஸ் பண்ணுறதுலேயே பார்க்கலாம். இது கிராஸ் பண்ணுறதுலேயே பண்ணீங்க அப்படின்னா ஆல்ஃபா பவர் 3/8 இன்டூ ஆல்ஃபா பவர் 5/8 பிளஸ் இதை கிராஸ் பண்ணலே பண்ணுங்க பார்க்கலாம், பீட்டா பவர் 3/8 இன்டூ பீட்டா பவர் 5/8 டிவைடட் பை இது 2 மண்டலே பண்ணோமா. ஸோ அப்போ ஆல்ஃபா பவர் 5/8 இன்டூ பீட்டா பவர் 5/8. கரெக்டா? ஆல்ஃபா பவர் 3/8, ஆல்ஃபா பவர் 5/8. இப்போ பாருங்களேன், இது ரெண்டுமே வந்து என்னது, சேம் ஆல்ஃபா. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், பவர் ஆட் பண்ணலாம். சேம் பேஸாக இருந்தால் பவர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 3 + 5/8 ஆயிடுவான், பிளஸ் பீட்டா பவர் 3 + 5/8 ஆயிடுவான். கரெக்டா? 3 + 5/8 ஆயிடுவான் டிவைடட் பை இது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபா பவர் 5/8, பீட்டா பவர் 5/8 ரெண்டுமே சேம், டிஃப்ரெண்ட். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணக்கூடாது, பவர் ஆட் பண்ணுறக்கூடாது. ஸோ அப்போ அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டுங்க. ஸோ ஐ கேன் ரைட் திஸ் ஆஸ் ஆல்ஃபா பீட்டா ஹோல் பவர் 5/8. கரெக்டாவா? பாருங்க, ஆல்ஃபா இருந்ததுனால என்ன பண்ண, பவர் ஆட் பண்ண. பீட்டா இருந்ததுனால பவர் ஆட் பண்ண. இங்கே ஆல்ஃபா இங்கே பீட்டா இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணக்கூடாது, பவர் ஆட் பண்ணுறக்கூடாது. அப்போ மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ஆல்ஃபா பீட்டா ஹோல் பவர் 5/8. ஸோ அப்போ
இவன் என்ன ஆயிடுவான் அப்படின்னா ஆல்ஃபா 8/8 1 ஆயிடுவான் கரெக்டா ஆல்ஃபா பவர் 1 பிளஸ் பீட்டா பவர் 1 டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா ஹோல் பவர் 5/8 கரெக்டா இப்போ பாருங்களேன் சூப்பர்ல ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவும் தெரியும் ஆல்ஃபா பீட்டாவும் தெரியும் சப்ஸ்டிட் பண்ணா அப்படின்னா ப்ராப்ளம் முடிஞ்சு போச்சு இது இல்லாம சார் நான் அதை சால்வ் பண்றேன் சார் குவாட்ராட்டிக் ஃபார்முலா படி 2 பேர் கிடைப்பான் சார் அந்த 2 பேரை ஒத்தனை ஆல்ஃபா ஒத்தனை பீட்டான்னு எடுத்துக்கிட்டு இங்க போட்டேன் அப்படின்னா டைம் ரொம்ப அதிகமாகும் ஸோ எப்பயுமே இந்த ஈக்குவேஷனை நீங்க சிம்பிளிஃபை பண்ணி இந்த 2 டேர்மே வர வைக்கணும் அதான் அவங்க ஈமா இருக்கணும் ஓகே ஸோ அப்போ இவன் என்ன ஆயிடுவான் அப்படின்னா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா ஹோல் பவர் 5/8 இப்போ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா யாரு 64 டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா யாரு ஆல்ஃபா பீட்டா வந்து 256 கரெக்டா ஸோ இப்போ 256 ஹோல் பவர் 5/8 ஸோ இப்போ 64 டிவைடட் பை 256 ஹோல் பவர் 5/8 இப்போ 256 எப்படி எழுதிக்கலாம் 2 பவர் 8 எழுதிக்கலாமா 2 into 2 into 2 into 2 into 2 into 2 2 4 6 8 கரெக்டாப்பா 2 பவர் 8 தானே அது 256 ஸோ அப்போ 2 பவர் 8 இங்க என்ன பண்ணிக்கலாம் 5/8 போட்டுக்கலாம் இந்த 8 வந்து 8 கேன்சல் ஆயிடும் ஸோ அப்போ இங்க என்ன இருக்கும் 64 டிவைடட் பை 2 பவர் 5 இருக்கும் ஸோ அப்போ 64 டிவைடட் பை 32 கரெக்டா 2 பவர் 5 என்னதுப்பா 2 into 2 into 2 into 2 into 2 ஸோ அப்போ 32 வந்துடும் ஸோ therefore the value of alpha cube by beta power 5 whole power 1/8 plus beta cube by alpha power 5 whole power 1/8 is equal to 2 புரியுதாப்பா நெக்ஸ்ட் போயிடுவோமா ஓகே next பாருங்க if alpha and beta are the roots of the equation 2x plus 1 is equal to 1 then beta is equal to அதாவது ஒரு ரூட் வந்து ரெண்டு ரூட் வந்து ஆல்பா பீட்டா அதாவது ஒரு ரூட்டை இன் டேர்ம்ஸ் ஆஃப் அதர் ரூட்டை எழுதணும் நீங்க பாருங்க ஒரு ரூட்டை இன் டேர்ம்ஸ் ஆஃப் அதர் ரூட்ல எழுதணும் ஓகேவா ஒரு ரூட்டை இன் டேர்ம்ஸ் ஆஃப் அதர் ரூட்டா வச்சு எழுதணும் ஓகே இப்போ பாருங்க சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்காங்க இதை நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் ஹேவ் 2 ரூட்ஸ் ஆல்பா அண்ட் பீட்டா அதானப்பா இதை நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் ஹேவ் 2 ரூட்ஸ் ஆல்பா அண்ட் பீட்டா ஓகே பாருங்க given equation யாரு 2x into 2x plus 1 is equal to 1 நீங்க சிம்பிளை பண்ணா என்ன ஆயிடும் 4x square plus 2x is equal to 1 so அப்போ 4x square plus 2x minus 1 is equal to 0 கரெக்டா 4x square plus 2x minus 1 is equal to 0 இதுதான் given quadratic equation பார்த்தோன்னே quadratic என்ன சொல்லக்கூடாது இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா quadratic-ஆ மாறிடும் ஓகே இப்போ பை பீட்டாஸ் ஃபார்முலா நம்மளுக்கு என்ன ரிலேஷனு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ ஸோ இப்போ மைனஸ் 2/4 கரெக்டாப்பா ஏ வந்து 4 பி வந்து 2 சி வந்து -1 ஸோ இப்போ -1/2 ஆயிடுவான் கரெக்டா அதாவது ஓகே ஆல்ஃபா பீட்டா ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்ன ஆயிடும் சி பை ஏ ஆயிடும் ஸோ இப்போ சி பை ஏ பார்த்தீங்கன்னா சி வந்து -1 ஏ பார்த்தீங்கன்னா 1/4 இப்போ நல்லா பாருங்க ஆல்ஃபா பிளஸ் பீட்டா என்னவா போகுது ஆல்ஃபா பிளஸ் பீட்டா என்னவா போகுது அப்படின்னா we have alpha plus beta is equal to -1/2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆயிடும் 2 alpha plus 2 beta is equal to -1 எப்பயுமே நீங்க பீட்டாஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி போடணும்ப்பா பீட்டாஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணாம சார் நான் சால்வ் பண்ணிட்டு ஒரு ரூட்டை வந்து இன்னொரு ஆப்ஷன் வச்சே நீங்க போகலாம் ஒரு ரூட்டை பீட்டான்னு எடுத்துக்கிட்டு இப்போ 2 ஆல்ஃபா டைம்ஸ் ஆல்ஃபா பிளஸ் 1 போட்டிங்கன்னா இன்னொரு ரூட் எடுத்தால் கூட பார்க்கலாம் ஓகேவா பட் எப்பயுமே கோ பை பீட்டாஸ் ஃபார்முலா ஸோ இப்போ 2 ஆல்ஃபா பிளஸ் 2 பீட்டா வந்து -1 போகுது ஓகே இப்போ பாருங்களேன் சின்ஸ் ஆல்ஃபா இஸ் அ ரூட் அப்போ என்ன அர்த்தம் எக்ஸுக்கு பதில் ஆல்ஃபா போட்டேன் அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் 0-ஆ போயிடும் கரெக்டா ஸோ அப்போ 4 ஆல்ஃபா ஸ்கொயர் plus 2 alpha minus 1 is equal to 0 கரெக்டா இல்லையாப்பா எக்ஸுக்கு பதில் ஆல்ஃபா போட்டான் அப்படின்னா அதுக்கு 0-ஆ போயிடுவான் ஏன்னா ஆல்ஃபா வந்து ரூட்டு ஓகே இப்போ என்னோட எய்ம் என்னது பீட்டாவை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபாவை எழுதணும் நான் என்ன பண்றேன்னு பாருங்களேன் 4 ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் 2 ஆல்ஃபா இந்த -1க்கு பதில் 2 ஆல்ஃபா பிளஸ் 2 பீட்டான்னு போடலாமா
y ஸ்டார் இந்த -1க்கு பதில் 2 ஆல்ஃபா + 2 பீட்டா போட்டாச்சு. இப்போ என்ன ஆயிடுவோம் அப்படின்னா 4 ஆல்ஃபா ஸ்கொயர் + 4 ஆல்ஃபா + 2 பீட்டா இஸ் ஈக்குவல் டு 0. கரெக்டா? அப்போ 2 பீட்டா என்ன ஆயிடுவான்? எழுதிட்டோம் பாருங்க. பீட்டாவை இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா மாத்தியாச்சு. ஒன்றும் கிடையாது. இப்போ 4 பீட்டா இஸ் ஈக்குவல் டு -4 ஆல்ஃபா ஸ்கொயர் -4 ஆல்ஃபா 2 காமனா எடுத்துடலாமா? அப்போ பீட்டா இஸ் ஈக்குவல் டு, அதாவது 2 கேன்சல் பண்ணுங்க காமனா எடுத்து, -2 ஆல்ஃபா ஸ்கொயர் -2 ஆல்ஃபா. இப்போ பீட்டா இஸ் ஈக்குவல் டு -2 ஆல்ஃபாவை காமனா எடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே ஒரு ஆல்ஃபா இருப்பான், இங்கே ஒரு +1 இருப்பான். ஸோ அப்போ ஆப்ஷன் வந்து பி. புரியுதாப்பா? அதாவது ஒரு ரூட்டை இன் டேர்ம்ஸ் ஆஃப் அதர் ரூட்டா எழுதணும். ஸோ அப்போ பீட்டா இஸ் ஈக்குவல் டு 2, ஒரு ரூட் ஆல்ஃபா அப்படின்னா இன்னொரு ரூட் பீட்டா. இந்த பீட்டாவை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபாவா எழுதணும். ஸோ அப்போ நம்மளுக்கு தெரியும் ஆல்ஃபா வந்து ரூட்டு. அப்போ இந்த -1க்கு பதில் அதுதான் சொல்றேன் நான். இதுல தான் உங்களுக்கு ஆன்சரே இருக்கு. இந்த 2 விஷயத்தை வச்சே நீங்க என்ன பண்ணலாம், எல்லா ப்ராப்ளமையும் போட்டுடலாம் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ்ல. ஓகே, இப்போ நம்ம வந்து வில் மூவ் ஆன் டு ப்ராப்ளம் நம்பர் 3. ஓகேவா? ப்ராப்ளம் நம்பர் 3 போடுவோம். ஓகே, இது பாருங்க, நீங்க தான் பண்ணணும். இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். எல்லாம் பாருங்கப்பா, 2020 கொஸ்டின் ஜெய், இதெல்லாம் ஈஸியா, எவ்வளோ ஈஸியா இருக்கு. சும்மானே வந்து பயம், கஷ்டம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் அந்த கான்செப்ட் பீட்டா ஃபார்முலா அப்ளை பண்ணி போட்டா எல்லா ஆன்சரும் வரப்போகுது. அவ்வளோதான் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ்ல. கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு, அது போக போக பார்க்க போறோம். பட் ஆனால் எல்லாமே ஈஸியாக கேட்குறாங்க பாருங்க. ஓகே, இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் 7x² - 3x - 2 இஸ் ஈக்குவல் டு 0, தென் த வேல்யூ ஆஃப். இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கு. நோட்ஸ்லாம் தரேன். இது பாருங்க, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமும் தேர்ட் ப்ராப்ளமும் ஒரே மாதிரி இல்லை. நம்ம இந்த ப்ராப்ளம் என்ன பண்ணோம், இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி ஆல்ஃபா பீட்டாவும் இருக்கா மாதிரி மாற்றணும். கரெக்டா? ஏன்னா பீட்டா ஃபார்முலா படி ஆல்ஃபா பீட்டாவும் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறோம், ஆல்ஃபா பீட்டா இருக்கா மாதிரி மாற்றுறோம். அப்போ அதே தான் இங்கே பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷனை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி ஒன்லி ஆல்ஃபா பீட்டாவும் இருக்கா மாதிரி மாற்ற போகிறோம். ஓகே, சொல்யூஷன் பாருங்க. இப்போ கிவன் ஈக்குவேஷன் யாரு, 7x² - 3x - 2 = 0. இப்போ அப்போ நம்மளுக்கு ஏ யாரு, ஏ வந்து 7, பி வந்து -3, சி வந்து -2. கரெக்டா? ஸோ அப்போ ஆல்ஃபா பீட்டா சம் ஆஃப் ரூட்ஸ் -b/a. ஸோ இப்போ என்ன ஆயிடுவான், 3/7 ஆயிடுவான். ப்ராடக்ட் ஆஃப் ரூட் ஆல்ஃபா பீட்டா இவன் என்ன ஆயிடுவான் அப்படின்னா c/a. ஸோ அப்போ -2/7 ஆயிடுவான். கரெக்டா? c/a. எஸ், மைனஸ் கொஸ்டின் கரெக்டாப்பா, மைனஸ் தானே, ஒரே நிமிஷம். மைனஸ் ஓகே, ஆமா கரெக்ட், -2/7. இப்போ நம்ம இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஆல்ஃபா டைம்ஸ் டிவைடட் பை 1 - ஆல்ஃபா ஸ்கொயர், பீட்டா டைம்ஸ் டிவைடட் பை 1 - பீட்டா ஸ்கொயர். அப்ப என்ன பண்ணலாம், முதல்ல நீங்க சிம்பிளிஃபை பண்ணுங்க. எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் பாருங்க. ஆல்ஃபா டிவைடட் பை 1 - ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா டிவைடட் பை 1 - பீட்டா ஸ்கொயர். கரெக்டா? ஸோ இப்போ இவனை கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஆல்ஃபா டைம்ஸ் 1 - பீட்டா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா டைம்ஸ் 1 - ஆல்ஃபா ஸ்கொயர் டிவைடட் பை 1 - ஆல்ஃபா ஸ்கொயர் இன்டூ 1 - பீட்டா ஸ்கொயர். இப்போ ஆல்ஃபா மல்டிப்ளை பண்ணுங்க. ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா பீட்டா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஆல்ஃபா ஸ்கொயர் டிவைடட் பை 1 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1 - பீட்டா ஸ்கொயர், ஆல்ஃபா ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர். கரெக்டாப்பா? 1 into 1 into minus beta square minus alpha square into 1 plus alpha square beta square. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க பார்க்கலாம் இன்னும். ஸோ இப்போ என்ன ஆயிடுவோம் அப்படின்னா this is equal to ஆல்ஃபா பிளஸ் பீட்டா தனியாக எழுதிக்கோங்க. இங்கே இந்த 2 டேர்மில் ஆல்ஃபா பீட்டா காமனாக எடுக்க போகிறேன். மைனஸ் ஆல்ஃபா பீட்டா காமனாக எடுத்தேன் அப்படின்னா இங்கே ஒரு பீட்டா இருப்பான், இங்கே ஒரு ஆல்ஃபா இருப்பான். ஸோ அப்போ இங்கே ஆல்ஃபா பிளஸ் பீட்டான்னு போட்டுடலாம். டிவைடட் பை ஓகேவா, டிவைடட் பை 1. இங்கே மைனஸ் காமனாக எடுத்துடலாமா, அதே மாதிரி இங்கேயும். ஸோ இங்கேயும் நான் மைனஸ் காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ 1 மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் ஆல்ஃபா பீட்டா ஹோல் ஸ்கொயர். சூப்பர். இப்போ பாருங்களேன்,
ஆல்ஃபா பிளஸ் பீட்டாக்கு பதில் என்ன போட்டுடலாம் 3/7 போட்டுடலாம். ஆல்ஃபா பீட்டாக்கு பதில் -2/7 போட்டுடலாம். ஆல்ஃபா பிளஸ் பீட்டாக்கு பதில் அகைன் 3/7 போட்டுடலாம். ஆல்ஃபா பீட்டாக்கு பதில் -2/7 போட்டுடலாம். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு என்ன சார் போடுறது? அப்படியே ஸ்கொயர் பண்ணக்கூடாது, தப்பாயிடும். அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் எனக்கு தெரியாது, கரெக்டா? எப்படி கண்டுபிடிக்கலாம் ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயரை? நல்லா பாருங்க. ஏ பிளஸ் இப்போ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் என்னப்பா வரும்? ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன வரும்? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2 டைம்ஸ் ஏபி, கரெக்டா? அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் மட்டும் வச்சுக்கிட்டு இந்த 2 ஆல்ஃபா பீட்டா வச்சு கொண்டு வந்தீங்க அப்படின்னா அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் -2 டைம்ஸ் ஆல்ஃபா பீட்டா. சூப்பர். அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயரை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டா மாற்றியாச்சு. அப்போ இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு ரீப்ளேஸ் பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா, வாட் இஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா? 3/7, கரெக்டா? மைனஸ் ஆல்ஃபா பீட்டா -2/7 இன்டூ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா என்னது 3/7 டிவைடட் பை 1 மைனஸ் பாருங்க ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பதில் நான் இதை போடுறேன். ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் -2 டைம்ஸ் ஆல்ஃபா பீட்டா பிளஸ் ஆல்ஃபா பீட்டா ஹோல் ஸ்கொயர். ஆல்ஃபா பீட்டா ஹோல் ஸ்கொயர், ஆல்ஃபா பீட்டா வந்து -2/7 ஹோல் ஸ்கொயர். இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வரப்போகுது. இப்போ மேலே என்ன ஆகிடுவான்? 3/7 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 2 3s are 6, அப்போ 6/49 இருப்பான் டிவைடட் பை 1 மைனஸ் மைனஸ் உள்ள கொண்டு பண்ணிங்க அப்படின்னா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர். இப்போ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா வந்து 3/7, ஸோ இப்போ 3/7 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் அப்போ ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆல்ஃபா பீட்டா. ஆல்ஃபா பீட்டா வந்து -2/7 இவன் ஆயிடுவான் 4/49 ஆயிடுவான், கரெக்டா? ஓகே. இப்போ பாருங்க திரும்ப சிம்ப்ளிஃபை பண்ணுங்க. ஸோ நான் இங்கே எல்சிஎம் எடுத்தேன், இங்கே நான் வந்து ×7 பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ 21 + 6, ஸோ இப்போ 27 டிவைடட் பை 49 வந்துடும், கரெக்டா? 27 divided by 49 ஹோல் டிவைடட் பை இங்கே பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் 9/49 1 மைனஸ் 9/49 இங்கே பார்த்தீங்கன்னா -4/7 ப்ளஸ் 4/49, கரெக்டா? ப்ளஸ் 4/49. ஓகே. இன்னும் சிம்பிளை பண்ணுங்க பார்க்கலாம். இங்கே பை 1 இருக்கா? அகைன் நீங்கள் எல்சிஎம் எடுங்க. ஓகே ஓகே, ஏன் நான் மறைக்கிறேனாப்பா? ஓகே, நான் அது அடுத்த பேஜில் போயிடுறேன். அடுத்த பேஜில் போயிட்டேன்னா ஓகே மறைச்சிட்டேனா? இப்படி போனால் தெரியுதா, இப்படி போனால் தெரியுதா? ஓகே, இப்படி போனால் தெரியுது. இது எங்கே பார்த்துக்கோங்க. இப்போ நான் நெக்ஸ்ட் பேஜில் போட்டுடுறேன். இது நீங்கள் சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ மேலே பார்த்தீங்கன்னா 27/49 இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா 27/49 இருக்குது ஹோல் டிவைடட் பை. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இங்கே எல்சிஎம் எடுங்க பார்க்கலாம். ×49 பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 49 இங்கே 49 தான் எல்சிஎம் எடுக்க போகிறேன். அப்போ ×1 ஸோ இப்போ -9 இங்கே ×7 பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 28 -28 இங்கே அப்படியே இருக்கட்டும் +4 டிவைடட் பை 49, கரெக்டா? ஸோ ஒன்றும் கிடையாது, எல்சிஎம் எடுத்துருக்கேன் கீழே இருக்கிறது எல்லாத்துக்கும். ×49 ×7 ×49 இங்கேயும் வந்து ×49. ஸோ இவன் ஆயிடுவான். ஸோ 27 டிவைடட் பை 49 ஹோல் டிவைடட் பை 49 - 9 40 40 - 28 12 12 + 4 16. இப்போ 16/49 இவனு கேன்சல் ஆகிடுவான். ஸோ அப்போ 27 டிவைடட் பை 16 தான் இதோட வேல்யூ. ஓகேவா? புரியுதாப்பா? 27 டிவைடட் பை 16 தான் வந்து இதோட வேல்யூ. ஸோ இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தெரிஞ்சது அப்படின்னா யூ கேன் கோ. ஓகே ஓகே, இது பாருங்க. If alpha and beta are the roots of the equation 5x² + 6x - 2 is equal to 0, then if Sn is equal to alpha power n plus beta power n, then எது வந்து ட்ரூன்னு கேட்குறாங்க. 6 times S6 plus 5 times S5 is equal to 2 times S4 இல்லை 6 times S6 plus 5 times S5 plus 2 times S4 0 இல்லை 5S6 plus 6S5 plus 2S இது இரண்டு ஈக்குவலான்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ நல்லா பாருங்க சொல்யூஷன். இப்போ
ஆல்பா பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன் கரெக்டா 5x ஸ்கொயர் பிளஸ் 6x மைனஸ் 2 ஓகே 6x minus 2 is equal to 0. So, அப்போ பீட்டாஸ் ஃபார்முலா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா வந்து மைனஸ் 6/5 மைனஸ் பி பை ஏ ஆல்ஃபா பீட்டா வந்து மைனஸ் 2/5 ஓகே இப்போ பாருங்க Sn வந்து என்னது ஆல்ஃபா பவர் n பிளஸ் பீட்டா பவர் n இப்போ எல்லாத்துலேயுமே என்ன இருக்கு S6 S5 S4 இதுதான் மாறி மாறி ரிலேஷன்ஷிப்ல இருக்கு இப்போ S6 என்ன ஆயிடும் ஓகே S4 ஆரம்பிக்கலாமே S4 என்ன ஆயிடும் alpha power 4 plus beta power 4. S5 என்ன ஆயிடும் alpha power 5 plus beta power 5. S6 என்ன ஆயிடும் alpha power 6 plus beta power 6. கரெக்டா alpha power 6 plus beta power 6. ஓகே இப்போ எந்த ரிலேஷன் ட்ரூன்னு பார்க்கணும் இப்போ பாருங்களேன் இது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது போடுறது அதாவது இங்கே ஆல்ஃபா பவர் 4 இருக்கு இங்கே ஆல்ஃபா பவர் 5 இருக்கு இங்கே ஆல்ஃபா பவர் 6 இருக்கு நீங்க ரெண்டு ஈக்குவேட் பண்ணணும் ஓகேவா ஸோ அப்போ நீங்க என்ன பண்ண முடியாதுன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா மாத்தினீங்க அப்படின்னா மாற்ற முடியும் பட் ரொம்ப 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 டைம் எடுக்கும் ஓகே இப்போ வேற என்ன செட் பண்ணலாம் நல்லா பாருங்களேன் ஆல்ஃபா பீட்டா ஆர் த ரூட்ஸ் கரெக்டா ஆல்ஃபா இயர் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ் அப்புறம் என்ன அர்த்தம் 5 times alpha square plus 6 times alpha minus 2 is equal to 0 கரெக்டா அதாவது எக்ஸுக்கு பதில் ஆல்ஃபா போட்டோன்னா ஜீரோவா போவான் அதே மாதிரி 5 times beta square plus 6 times beta minus 2 is equal to 0 அப்போ this implies 5 alpha square plus 6 alpha value வந்து 2 அதே மாதிரி 5 beta square plus 6 beta value வந்து 2 ஓகேவா ஓகே இப்போ பாருங்க ரெண்டு இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஓகே இப்போ ரெண்டு இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபா 5 ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் 6 ஆல்ஃபா தம்பி ரைஸ் ஹேண்ட் பண்ணாதீங்கப்பா நான் சொல்லும் போது மட்டும் பண்ணுங்க ஓகேவா சவுண்ட் வரும் ரைஸ் ஹேண்ட் பண்ணீங்கன்னா டிஸ்டர்ப் ஆகுது ஓகே 5 ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் 6 ஆல்ஃபா வந்து 2 5 பீட்டா ஸ்கொயர் பிளஸ் 6 பீட்டா வந்து 2 ஓகே இப்போ பாருங்களேன் இங்கே S6 இருக்கு S6 S5 இங்கேயும் S6 S5 இதை நீங்கள் இன்சைட் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா -2S4ன்னு போட்டுக்கலாம் கரெக்டா ஸோ அப்போ நீங்கள் இந்த ரெண்டு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஒன்று 2S4 ஈக்குவலாக இருக்கணும் இல்லை -2S4 ஈக்குவலாக இருக்கணும் இல்லை ரெண்டுமே ஈக்குவல் போகாமல் இருக்கலாம் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 5S6 plus 6S5 கண்டுபிடிக்க போகிறேன் கண்டுபிடிக்க போகிறேன் 5 times S6 now என்ன கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா the value of 5 times S6 plus 6 times S5 கண்டுபிடிக்க போகிறேன் இப்போ 5 times S6 யாரு S6 வந்து ஆல்ஃபா பவர் 6 plus பீட்டா பவர் 6 plus 6 times S5 வந்து ஆல்ஃபா பவர் 5 plus பீட்டா பவர் 5 கரெக்டா அதானப்பா SN வந்து ஆல்ஃபா பவர் n plus பீட்டா பவர் n ஓகே இதை பார்த்தீங்கன்னா 5 ஆல்ஃபா பவர் 6 plus 6 ஆல்ஃபா பவர் 5 எழுதிக்கலாமா அதாவது மாற்றிக்கிறான் அவ்வளோதான் ப்ளஸ் இருக்கிறதுனால ரியல் நம்பர்ஸாக இருக்கிறதுனால கம்ப்யூட்டர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகும் ஸோ ப்ராக்கெட்டை மாற்றிக்கலாம் ஸோ இங்கே 5 பீட்டா பவர் 6 plus 6 பீட்டா பவர் 5 ஓகே இப்போது நல்லா பாருங்களேன் எனக்கு வந்து 5 ஆல்ஃபா ஸ்கொயர் plus 6 ஆல்ஃபா 2ன்னு தெரியும் கரெக்டா அப்போது இங்கே 5 இருக்குது 6 இருக்குது சூப்பர் பட் ஆனால் இங்கே ஆல்ஃபா பவர் 6 இங்கே ஆல்ஃபா பவர் 5 இருக்குது அப்போ நான் எந்த டேர்மை காமனாக எடுத்தேன் அப்படின்னா 5 ஆல்ஃபா ஸ்கொயர் plus 6 ஆல்ஃபா வரும் நான் ஆல்ஃபா பவர் 4 காமனாக எடுக்கணும் கரெக்டா அப்போ நான் ஆல்ஃபா பவர் 4 காமனாக எடுத்தேன் அப்படின்னா இருங்கப்பா ஆல்ஃபா பவர் 4 ஓகே இப்போ ஆல்ஃபா பவர் 4 காமனாக எடுத்தேன் அப்படின்னா இங்கே வந்து 5 ஆல்ஃபா பவர் 5 ஆல்ஃபா ஸ்கொயர் plus 6 ஆல்ஃபான்னு வந்துடும் இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பீட்டா பவர் 4 காமனாக எடுத்தேன் அப்படின்னா 5 பீட்டா ஸ்கொயர் plus 6 பீட்டான்னு வந்துடும் இப்போது இதை நான் என்ன பண்ணிக்கலாம் 5 ஆல்ஃபா ஸ்கொயர் plus 6 ஆல்ஃபாவை 2ன்னு போட்டுடலாம் அதே மாதிரி பீட்டா பவர் 4 இதை நம்ம 2ன்னு போட்டுடலாம் கரெக்டா இப்போ நான் 3/2 காமனாக எடுத்தேன் அப்படின்னா
ஆல்ஃபா பவர் 4 ப்ளஸ் பீட்டா பவர் 4ன்னு வரும். இவன் யாரு S4 கரெக்டா? அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போ 5 டைம்ஸ் S6 ப்ளஸ் 6 டைம்ஸ் S5 வந்து 2S4 போகிறான். இது நீங்கள் வந்து இதுலேருந்தே போக ஆரம்பிக்கணும். இது நீங்கள் வந்து சார் நான் இங்கே வந்து கண்டுபிடிச்சிட்டு போடுறேன்னா ரொம்ப நேரம் ஆகும். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், பட்டு போட்டுடலாம் எல்லாத்தையும். இப்போ ப்ராப்ளம் நம்பர் 5. தம்பி இது வரைக்கும் நோட் எதனா இருக்காப்பா? டவுட் இது வரைக்கும் இருக்கா? 4 ப்ராப்ளம் இல்லை. எஸ் ஆர் நோ சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x plus 2 is equal to 0, then the least value of n for which alpha by beta is equal to 1. அதாவது ஆல்ஃபா பீட்டா தான் இதோட ரூட்ஸு. இப்போ நீங்கள் எண்ணுக்கு எந்த வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா எண்ணுக்கு எந்த லீஸ்ட் வேல்யூ கொடுத்தீங்கன்னா 1 போன்னு கேட்குறாங்க. ஓகே பாருங்க, முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிப்போம். ஏன்னா நம்மளுக்கு ஆல்ஃபா பை பீட்டா தேவை, கரெக்டா? ஸோ அப்போ அதுதான்ப்பா கொஞ்சம் சூப்பராக கேட்டாங்க பாருங்க. சார் நீங்கள் தேர்ட் சம்மில் சிஏ வச்சு எப்படி பண்ணீங்கன்னு பார்க்குறேன். ஒன்றுனா ட்ரையல் அண்ட் மெத்தட் தான்ப்பா. இது நான் வந்து இதை வச்சு பண்ணேன். சப்போஸ் நான் இதை வச்சு பண்ணி தான் வச்சுக்கோ. இது ட்ரூவாக இருக்கிறதுனால இது கண்டிப்பாக ட்ரூவாக இருக்காது, கரெக்டா? ஏன்னா இது பார்த்தீங்கன்னா இங்கே -2s4 இங்கே 2s4. ஸோ அப்போ இது கண்டிப்பாக ட்ரூ கிடையாது. இப்போ நான் வந்து ஒரு கெஸ்ஸில் ஒன்று இது ட்ரூவாக இருக்கலாம், இது ட்ரூவாக இருக்கலாம், இல்லை ஒன்று ஏபி ட்ரூவாக இருக்கலாம், இல்லை சிடி ட்ரூவாக இருக்கலாம், கரெக்டா? ஆமாம். இப்போ நான் 6s6 + 5s5 எடுத்துக்கோங்களேன். 6s6 + 5s5 எடுத்துக்கோங்களேன். நம்மளுக்கு ஓகே நான் ட்ரை பண்ணுறேன் பாருங்களேன். இப்போ 6s6 6 டைம்ஸ் s6 + 5 டைம்ஸ் s5 எடுத்துக்கோங்களேன். s6 யாரு? ஆல்ஃபா பவர் 6 + பீட்டா பவர் 6 + 5 டைம்ஸ் ஆல்ஃபா பவர் 5 + பீட்டா பவர் 5, கரெக்டா? ஸோ இப்போ எழுதிக்கலாம் 6 ஆல்ஃபா பவர் 6 5 ஆல்ஃபா பவர் 5 எழுதிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 6 பீட்டா பவர் 6 5 பீட்டா பவர் 5 எழுதிக்கலாம். இப்போ நான் இங்கே பாருங்களேன், ஆல்ஃபா பவர் 4 காமன் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இங்கே என்ன வரும்? 6 ஆல்ஃபா ஸ்கொயர் + 5 ஆல்ஃபான்னு வரும். பட் நம்மளுக்கு அங்கே என்ன இருக்குது பாருங்களேன், 5 ஆல்ஃபா ஸ்கொயர் + 6 ஆல்ஃபா தான் நம்மளுக்கு தெரியும் வேல்யூ. பட் இங்கே என்ன இருக்குது? 6 ஆல்ஃபா ஸ்கொயர் + 5 ஆல்ஃபா இருக்குது. ஸோ அப்போது இதை நம்ம யூஸ் பண்ண முடியாது அங்கே. ஸோ அப்போ இது நான் எங்கே யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா, ஒன்று இது 2 எடுத்தால் யூஸ் பண்ண முடியும். அப்போ இது 2 எடுக்கும் போது எனக்கு 2s4 ஆன்சராக போகுது. புரியுதாப்பா? இங்கே 5 ஆல்ஃபா ஸ்கொயர் + 6 ஆல்ஃபா வேல்யூ தெரியும். பட் நான் இங்கே போடும்போது 6 ஆல்ஃபா ஸ்கொயர் + 5 ஆல்ஃபான்னு வருது. ஸோ நான் 2ன்னு போட முடியாது. ஓகேவா? ஸோ அதனால் என்ன பண்ணல, நான் ஏபியை நான் டிஸ்கார்ட் பண்ணிட்டேன். இப்போ சிடி எதனா ஒன்று இருக்கலாம். ஸோ நான் இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். 6 5s6 + 6s5 ஒன்று 2s4 போகலாம், இல்லை -2s4 போகலாம். ஸோ அப்போ இங்கே 2s4 போகுது. ஓகே, நல்லா கேள்வி, சூப்பர். 7510 நேம் சொல்ல மாட்டீங்களா? ஓகே, 5th ப்ராப்ளம் ஆன்சர் 4. சூப்பர் பா சாகர், குட். ஓகே, இப்போ பாருங்க, ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன். x² - 2x + 2 is equal to 0. கண்டுபிடிச்சிருவோமா ரூட்டு? எப்படி கண்டுபிடிக்கலாம்? குவாட்ராட்டிக் ஃபார்முலா சார். -b + r - root of b² - 4ac / 2a. தம்பி இது கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும் முதல் கிளாஸு, ஓகேவா? நம்மள மாதிரி எல்லாரும் இருக்க மாட்டாங்க. சில பேருக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கலாம், சில பேர் ஸ்லோவாக இருக்கலாம். நான் காமன் ஸ்பீடில் போய் ஆகணும். அதனால தம்பி நான் ஸ்லோவாக போகிறீங்கன்னு நினைக்கக்கூடாது. ஓகே, 2 + r - root of b² 4 - 4 times ac / 2 times a, கரெக்டாப்பா? ஸோ a வந்து 1, b வந்து -2, c வந்து 2, கரெக்டா? ax² + bx + c மைனஸோட சேர்த்து இருக்கணும் கோஎஃபிஷியன்ட்டை. சில பேர் மைனஸ் சேர்க்க மாட்டாங்க கொஸ்டின் எடுக்கும்போது. ஸோ this will be 2 + r - root of 4 - 8. ஸோ -4 ஆயிடுவான் / 2. காம்ப்ளெக்ஸ் நம்பர் தானேப்பா இது. காம்ப்ளெக்ஸ் நம்பர் வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் பட்டு போட்டுருவீங்க. என்ன பண்ணலாம்? -1க்கு பதில்
ஐ ஸ்கொயர்னு போட்டுக்கலாம் கரெக்டா. ஏன்னா ஐ ஸ்கொயர் வேல்யூ வந்து -1. இது ரூட் எடுத்தேன் அப்படின்னா 2 + ஆர் மைனஸ் 2i/2ன்னு வரும். நான் 2 காமன் எடுத்து கேன்சல் அடித்தேன் அப்படின்னா 1 + ஆர் மைனஸ் ஐன்னு வரும். அப்போ ஆல்ஃபா பீட்டா பார்த்தீங்கன்னா ஸோ let us take alpha to be equal to 1 + i, beta to be equal to 1 - i. அதாவது ப்ளஸ் எடுத்தீங்கன்னா ஒரு ரூட்டு, மைனஸ் எடுத்தீங்கன்னா அதர் ரூட்டு. அப்போ ஆல்ஃபா வந்து 1 + i, பீட்டா வந்து 1 - i. நம்ம என்ன பண்ணணும், ஆல்ஃபா பை பீட்டா முதல்ல கண்டுபிடிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் we will find alpha by beta. அதன் பிறகு என்ன பவர் ரைஸ் பண்ண அப்படின்னா 1 போன்னு பார்க்கணும். அந்த ரைஸ் பண்ற பவர் லீஸ்ட் வேல்யூவாகவும் இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ முதல்ல என்ன பண்றோம் அப்படின்னா ஆல்ஃபா பை பீட்டா கண்டுபிடிப்போம். ஸோ இப்போ 1 + i divided by 1 - i. ஸோ அப்போ என்ன மாற்றணும், நான் ரெக்டாங்குலர் ஃபார்ம் மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும் இந்த மாதிரி இருந்தால் காஞ்சிகேட் எடுக்கணும். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா சூப்பராக போடுவீங்க. ஸோ இப்போ 1 + i divided by 1 + i. 1 - i காஞ்சிகேட் யாரு, 1 + i. மேலே கீழே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ இவன் என்ன ஆயிடுவான், 1 + i ஹோல் ஸ்கொயர் ஆயிடுவான் டிவைடட் பை a minus b, a plus b. ஸோ இப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் கரெக்டாப்பா, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். இப்போ 1 + i ஹோல் ஸ்கொயர், a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus 2 times ab divided by இவன் என்ன ஆயிடுவான் 1 minus of -1 ஆயிடுவான் கரெக்டா. ஏன்னா i ஸ்கொயர் வேல்யூ வந்து -1 காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகே, ஸோ அப்போ இவனும் கேன்சல் ஆயிடுவானா, ஏன்னா வந்து i ஸ்கொயர் வந்து -1. இப்போ -1 + 1 0வா போயிடுவான். ஓகே, இல்லை சார் எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு சார் அப்படின்னா இதை நம்ம வந்து அடிச்சிருவோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல கொடுப்போம். 1 - 1 + 2i divided by இங்கே 2 வந்துடுவாங்க கரெக்டா. 1 - of -1 இவன் கேன்சல் ஆயிடுவானா. அப்போ 2/2 கேன்சல் ஆயிடுவானா. அப்போ ஐன்னு மட்டும் இருப்பான். ஸோ அப்போ ஆல்ஃபா டிவைடட் பை பீட்டா, சூப்பர் சிவா குட், ஆல்ஃபா பை பீட்டா ஹோல் பவர் n வந்து ஐயா போனோம். ஸோ பட் திஸ் இம்ப்ளைஸ் ஆல்ஃபா பை பீட்டா என்னது ஐ. ஸோ i பவர் n சாரி 1 போனோம்ல, 1 போனோம். ஸோ அப்போ i பவர் என்னப்பா 1, i பவர் மல்டிபிள் ஆஃப் 4 எல்லாமே 1 தான். i பவர் மல்டிபிள் ஆஃப் 4 எல்லாமே 1 தான். ஸோ இப்போ n கேன் பி 4, ஓகேவா, n கேன் பி 8, n கேன் பி 12, n கேன் பி 16 எல்லாமே போகும் கரெக்டா. i பவர் 4 1. ஏன் i பவர் 4 1, i பவர் 4 என்னது i ஸ்கொயர் இன்டூ i ஸ்கொயர். i ஸ்கொயர் -1 ஆகிறதுனால -1 to -1 + 1 போயிடுவான். எல்லாம் there are infinitely many values of n. வாங்க அதான் வந்தா சுட்டா போனா ரிப்பீட் தான். there are many values of n for which i power n 1, but the least யாரு 4. so அப்போ the least value of n for which alpha by beta is equal to 1 is 4. ஓகேவா. ஓகே, ஸோ ஆறாவது ப்ராப்ளம் பாருங்க. லாஸ்ட் புரியலையாப்பா. ஓகே இருங்க. we need to find the least value of alpha by beta whole power n. இப்போ பாருங்க ப்ராப்ளம் இன்னொருத்தர சொல்லிட்டாங்களா. ஓகே இருங்கப்பா. பாருங்கப்பா ஒன்றும் கிடையாது, நான் ஈஸி நினச்சி ஃபாஸ்ட்டாக போனேன். ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன். இதோட ரூட் பார்த்தீங்கன்னா 2 பேர் கிடைப்பான். ஒன்று ஆல்ஃபான்னு எடுத்துக்கோங்க, இன்னொன்று பீட்டா எடுத்துக்கோங்க. ரூட் கண்டுபிடிச்சிட்டேன், என்னவா போயிட்டான் -1 வந்துருச்சு. ஸோ இப்போ -1 i ஸ்கொயர்னு போட்டுக்கிறேன். 4 ரூட் யாரு 2, i ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா வெறும் i ஆயிடும். ஸோ அப்போ 2 காரணம் எடுத்தீங்க அப்படின்னா 2 கேன்சல் ஆகிடும், 2 கேன்சல் ஆகிடும். 1 + ஆர் -iன்னு வரும். இப்போ ஆல்ஃபாவை 1 + i எடுத்துக்கிட்டேன், பீட்டாவை 1 - i எடுத்துக்கிட்டேன். இப்போ we need to find the least value of alpha by beta whole power n. அப்போ முதல்ல ஆல்ஃபா பை பீட்டா கண்டுபிடிக்கணும். அதன் பிறகுதான் நம்ம n ரைஸ் பண்ண முடியும். அப்போ என்ன பண்றேன் அப்படின்னா ஆல்ஃபா பை பீட்டா கண்டுபிடிக்கிறேன். அப்போ ஆல்ஃபா பை பீட்டா யாரு 1 + i divided by 1 - i. இதை நான் சிங்கிள் காம்ப்ளெக்ஸ் நம்பரை மாற்றணும் அப்படின்னா நான் காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட் எடுக்கணும் கரெக்டா. ஸோ அப்போ 1 - i காஞ்சுகேட் யாரு 1 + i. அப்போ 1 + i ஆல மேலே கீழே மல்டிப்ளை பண்றேன். இதனால இந்த எஃபெக்ட் ஆகாது, ஏன்னா இது கேன்சல் அடிச்சா அப்படின்னா 1 ஆயிடும். இப்போ 1 + i 1 + i ரெண்டுமே சேம் டேர்மா. அப்போ 1 + i ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். இங்கே a - b a + b. அப்போ என்ன ஃபார்முலா a - b a + b. அப்போ என்ன ஆயிடும் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஸோ அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர், ஏக்கு பதில் 1 பிக்கு பதில் i. ஓகேவா, ஏக்கு பதில் 1 பிக்கு பதில் i. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து 1 + i ஹோல் ஸ்கொயர். தம்பி i எப்படி வந்து புரியலன்னா என்ன பண்ணணும், நீங்க காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் போய் பாருங்க. யூடியூப்ல போயிட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் பிளேலிஸ்ட்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் வீடியோ பாருங்க, உங்களுக்கு புரியும் ஏன் i வந்துச்சு அப்படின்னு. ஓகேவா.
ஏன்னா ஐ ஸ்கொயர் மைனஸ் நீங்கள் வெளில ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா ஐ ஸ்கொயர் பண்ணணும். அந்த விஷ்ணுராம் அபிராம் எல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் போயிட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வீடியோ போய் பார்க்கணும். நம்ம யூடியூப் சேனலில் சிட்டி நீட் ஜெயில காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் போய் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் நோ யுவர் ஆன்சர். ஓகே, அவங்க கேட்குறாரு பாருங்களேன், சார் ஐ பவர் 0வும் 1 தானே சார், ஆனால் இங்கே ஆப்ஷனே கொடுக்கல. ஓகேவா, இங்கே ஆப்ஷனே கொடுக்கல. ஆக்சுவலாக கொஸ்டின் வந்து லீஸ்ட்டு பாசிட்டிவ் வேல்யூ அப்படின்னு கொடுத்துருக்கணும். பட் என்ன பண்ணுறது, யார் கேட்டா, சாகர் மாதிரி அவங்க அறிவாளி இல்லை, அவ்வளோதான். ஓகே, ஓகே. ப்ராப்ளம் 6 பாருங்க. Let lambda not equal to 0 be in R if alpha and beta are the roots of the equation x square minus x plus 2 lambda is equal to 0 and alpha and beta are the roots of 3x square minus 10x plus 27 lambda is equal to 0. Then beta gamma by lambda is equal to. நல்லா பாருங்களேன், முதல் 5 சம் வந்து ஒரு ஈக்குவேஷன் தான் இருந்தது. அந்த ஒரு ஈக்குவேஷனுக்கு ஆல்பா பீட்டா ரூட்னு சொன்னாங்க. இங்க 2 செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. 2 செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்க்கும் 2 ரூட் இருக்கு. அப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா we have முதல்ல வந்து ஒரு செட் ஆஃப் ஈக்குவேஷன் பாத்தீங்க யாரு அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 2 லாம்டா 0. இதோட ரூட் யாரு அப்படின்னா the roots are யாரு, ஆல்பா பீட்டா. ஆல்பா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ். அப்போ அதோட சம் ஆஃப் ரூட்ஸ் என்ன ஆயிடும், ஆல்பா பிளஸ் பீட்டா மைனஸ் பி பை ஏ, இப்போ 1 போயிடும். ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்ன ஆயிடும், ஆல்பா பீட்டா சி பை ஏ, இவன் 2 போயிடுவான். கரெக்டா? ஓகே. ஆல்சோ ஆல்பா வந்து ரூட்டு. கரெக்டா? ஆல்பா ரூட்டா போறதுனால it will satisfy this equation. அப்போ ஆல்பா ஸ்கொயர் மைனஸ் ஆல்பா பிளஸ் 2 லாம்டா இஸ் ஈக்குவல் டு 0. பீட்டா ரூட்டா போறதுனால பீட்டா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா plus 2 lambda is equal to 0. கரெக்டா? ஓகே, சாரி, பட் 2 lambda. ஓகே. ஸோ 2 lambda தான் நம்மளுக்கு வந்து இது. ஓகே, இப்போ அதே மாதிரி ஆல்சோ we have செகண்ட் ஈக்குவேஷன் யாரு, 3x square minus 10x plus 27 lambda is equal to 0. ஸோ இங்கே ஆல்பா பிளஸ் பீட்டா என்ன ஆகிடும், மைனஸ் பி பை ஏ. ஸோ அப்போ மைனஸ் பி பை ஏ, ஸோ அப்போ 10/3. ப்ராடக்ட் ஆஃப் ரூட் ஆல்பா பீட்டா வந்து சி பை ஏ. ஸோ அப்போ 27 லாம்டா பை 3. ஸோ அப்போ இவன் வந்து 9 லாம்டாவா போயிடுவான். ஆல்சோ இங்கே ரூட்ஸ் யாரு, அப்படின்னா இயர் த ரூட்ஸ் ஆர், பாருங்க, ஆல்பா இங்கேயும் ரூட்டு, அப்புறம் காமா. ஸோ அப்போ 3 ஆல்பா ஸ்கொயர் மைனஸ் 10 ஆல்பா பிளஸ் 27 லாம்டா இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ 3 காமா ஸ்கொயர் மைனஸ் 10 காமா பிளஸ் 27 லாம்டா இஸ் ஈக்குவல் டு 0. அதாவது ஆல்பான்ற ஒருத்தன் மட்டும் இந்த ஈக்குவேஷனுக்கு ரூட்டா இருக்கான், இந்த ஈக்குவேஷனுக்கு ரூட்டா இருக்கான். மீதி ஒருத்தன் வந்து 2 வேறையா இருக்கான். ஓகே, பீட்டா காமா. ஓகேப்பா, நான் தான் டிம்மா இருக்கணும் உங்களோட. ஆல்பா காமால ரூட்டிங்க, ஆல்பா காமா. ஓகேவா? ஸோ இங்கே ஆல்பா பீட்டா, இங்கே ஆல்பா காமா. ஓகே, ஆல்பா பிளஸ் பீட்டா வந்து இங்கே ரூட்டு மைனஸ் பி பை ஏ 1, இங்கே சி பை ஏ 27/2 லாம்டா பை 1. ஆல்பா பிளஸ் காமா, இங்கே ரூட் பார்த்தீங்கன்னா ஆல்பா பிளஸ் காமா மைனஸ் பி பை ஏ, ஸோ 10/3. இங்கே பார்த்தீங்கன்னா 27 லாம்டா. கரெக்டா? 27 லாம்டா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்களேன். இப்போ we need to find the value of beta gamma by lambda. இப்போ நம்ம பாருங்களேன், நம்ம கிட்ட 4 ஈக்குவேஷன் இருக்கு, 1 2 3 4. அந்த 4த்தையும் சால்வ் பண்ணி இந்த வேல்யூலாம் கண்டுபிடிக்கணும். பீட்டா காமா லாம்டா கண்டுபிடிச்சு டிவைட் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, எங்கப்பா மேலே பீட்டா, ஆல்பா பீட்டா இங்கே ரூட்டு, ஆல்பா பிளஸ் பீட்டா ஆல்பா பீட்டா, இங்கே ஆல்பா காமா ரூட்டு, இப்போ ஆல்பா பிளஸ் மேலே பீட்டா வராது சார், என்ன சொல்றீங்கப்பா முகமது ஆரிஃப்?
கரெக்டாக தான் போட்டுருக்கேன் எல்லாரும், கரெக்டாக தான் போட்டுருக்கேன். எஸ் நான் சொல்லுங்க பார்க்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 2 லாம்டா 0. இங்கே ரூட் வந்து ஆல்ஃபா பீட்டா. அப்போ இங்கே வந்து ஓகே 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 ஓகே. இப்போ பாருங்களேன், இப்போ இந்த ஆல்ஃபான்றவன் காமன் ரூட் கரெக்டா. இயர் இயர் இங்கே அப்படியே ஒரு லைன் போட்டுக்கிறேன், இல்லைன்னா எது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் தெரியாது நோட்ஸ் பார்க்கும்போது. ஓகே, இயர் ஆல்ஃபா இஸ் த காமன் ரூட் கரெக்டா இல்லையா. ஆல்ஃபான்றவன் இதுக்கும் ரூட்டு இதுக்கும் ரூட்டு. ஓகே, இப்போ சால்வ் பண்ண போகிறேன் ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ண போகிறேன். என்ன சால்வ் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா 3 ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் 10 ஆல்ஃபா ப்ளஸ் 27 லாம்டா 0 கரெக்டா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் 2 லாம்டா 0. இது சால்வ் பண்ணுவோமா. இது சால்வ் பண்ணுறேன். ஸோ கால் திஸ் ஆஸ் 1 2. இதை சால்வ் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ சால்விங் இதை 3 ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா. ஸோ 1 அப்படியே இருக்கட்டும். 3 ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் 10 ஆல்ஃபா ப்ளஸ் 27 லாம்டா இஸ் ஈக்குவல் டு 0. இந்த 3 ஆல் மல்டிப்ளை பண்ணுறேங்க. ஸோ 3 ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் 3 ஆல்ஃபா ப்ளஸ் 6 லாம்டா இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ இவன் ப்ளஸ் ஆகிடுவான், இவன் மைனஸ் ஆகிடுவான், இவன் கேன்சல் ஆகிடுவான். ஸோ மைனஸ் 10 ப்ளஸ் 3 மைனஸ் 10 ப்ளஸ் 3 கரெக்டா. 3 ஆல்ஃபா ஸ்கொயர் இங்கே வந்து 3 ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் 10 ஆல்ஃபா ப்ளஸ் 27 லாம்டா. இங்கே வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் 2 லாம்டா. ஓகே, நான் 3 மல்டிப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா ஓகே. ஸோ இப்போ நான் சப்ராக்ட் பண்ணுறேன். சப்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகிடுவான் அப்படின்னா மைனஸ் இவன் ப்ளஸ் ஆகிடுவான். ஸோ இப்போ இங்கே வந்து மைனஸ் 7 ஆல்ஃபா 27 மைனஸ் 6 வந்து 21 லாம்டா இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ 7 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 21 லாம்டா. அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 3 டைம்ஸ் லாம்டா. ஸோ ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். அதாவது ஒரு ரிலேஷன் பிட்வீன் ஆல்ஃபாக்கும் லாம்டாக்கும் என்னது அப்படின்னா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 3 டைம்ஸ் லாம்டா. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் பாருங்களேன். இப்போ இது தெரியும், இது தெரியும், இதை வச்சு எதனா கண்டுபிடிக்க முடியுமா. ஓகே, இப்போ பாருங்க ஆல்ஃபா வந்து 3 டைம்ஸ் லாம்டா கரெக்டா. இப்போ we know that இப்போ ஆல்ஃபா பீட்டா ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்னது 2 லாம்டா கரெக்டா. 2 லாம்டா. இப்போ ஆல்ஃபா வந்து 3 லாம்டா போட்டுடலாமா. பீட்டா இஸ் ஈக்குவல் 2 லாம்டா. ஸோ லாம்டா கேன்சல் அடிச்சிடலாம். லாம்டா கேன்சல் அடிச்சிங்க அப்படின்னா 3 பீட்டா இஸ் ஈக்குவல் டு 2ன்னு வரும். ஸோ பீட்டா வந்து 2/3. சூப்பர், பீட்டா கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா. ஸோ பீட்டா கண்டுபிடிச்சாச்சு, ஆல்ஃபா வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் லாம்டா கண்டுபிடிச்சாச்சு, பீட்டா கண்டுபிடிச்சாச்சு, 2/3 ஆயிடுச்சு. காமா தெரியாது, லாம்டா தெரியாது. லாம்டா வந்து ஆல்ஃபா பை 3 தெரியும், பட் ஆல்ஃபா தெரியாது. ஓகே, ஸோ இப்போ வேற எப்படி கண்டுபிடிக்கலாம். பீட்டா வந்து 2/3 கரெக்டா. பீட்டா வந்து 2/3. இப்போ பாருங்களேன், அதே மாதிரி ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஒன்றும் கிடையாது, சிம்பிளிஃபிகேஷன் தான். இப்போ ஆல்ஃபா என்ன ஆகிடும் 1 மைனஸ் பீட்டா ஆகிடும். 1 மைனஸ் பீட்டா யாரு 2/3. ஸோ இப்போ 3 மைனஸ் 2 1/3 ஆகிடும் ஆல்ஃபா கரெக்டா. ஆல்ஃபா வந்து 1/3. சூப்பர், ஆல்ஃபா தெரிஞ்சு போச்சு, பீட்டா தெரிஞ்சு போச்சு. ஓகே, அப்போ ஆல்ஃபா தெரியும், பீட்டா தெரியும். ஆல்ஃபா வந்து we have ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் 3 லாம்டா கரெக்டா. இப்போ ஆல்ஃபா 1/3 கண்டுபிடிச்சாச்சு. அப்போ லாம்டா என்ன ஆகிடும் 1/9 ஆகிடும். சூப்பர், லாம்டா கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இன்னும் என்ன தெரியாது, காமா தெரியாது கரெக்டா. ஏன்னா நம்மளுக்கு என்ன வேலை கண்டுபிடிக்கணும், பீட்டா காமாவை லாம்டா கண்டுபிடிக்கணும். பீட்டா கண்டுபிடிச்சாச்சு 2/3, லாம்டா கண்டுபிடிச்சாச்சு 1/9, காமா தெரியாது. எப்படி கண்டுபிடிக்கலாம் காமா, நம்மளுக்கு வந்து தெரியுமே ஆல்ஃபா பிளஸ் காமா வந்து 9 லாம்டா, அதை யூஸ் பண்ணலாம். இல்லை ஆல்ஃபா பிளஸ் காமா 10/3 கரெக்டா. இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. ஆல்ஃபா பிளஸ் காமா வந்து 10/3. அப்போ காமா என்ன ஆகிடும் 10/3 மைனஸ் ஆல்ஃபா ஆகிடும். ஸோ இப்போ 10/3 மைனஸ் ஆல்ஃபா யாரு 1/3. ஸோ இப்போ 9/3 ஆகிடுவான். ஸோ 3 ஆகிடுவான். அப்போ திஸ் இம்ப்ளைஸ் காமா வந்து 3. அவ்வளோதான்ப்பா, எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ therefore the solution is நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பீட்டா காமா பை லாம்டா கரெக்டா. பீட்டா காமா டிவைடட் பை லாம்டா. ஸோ பீட்டா யாரு 2/3, காமா யாரு 3,
ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் தரேன்ப்பா ஈஸ்வர், அதே கேட்காதீங்க, கண்டிப்பாக தரேன். ஓகே, லாம்டா வந்து 1/9 கரெக்டா. இப்போ என்ன ஆகிடுவோம் அப்படின்னா 2/3 3 கேன்சல் ஆகிடுவான். அப்போ 2 × 9 ஆகிடும். திஸ் வில் பி ஈக்குவல் டு 18 கரெக்டா. 9 1/9 மேலே போச்சு 9 ஆகிடும்பா. 3 கேன்சல் ஆகிடும். 2 × 9 18. ஸோ அப்போ பீட்டா காமா டிவைடட் பை லாம்டா வந்து வேல்யூ இஸ் 18. புரியுதாப்பா? ஒன்றும் கிடையாது, சிம்பிளிஃபிகேஷன்ஸ் தான். இது நீங்கள் 4 இருக்கு. இது நீங்கள் வந்து காமன் ரூட் வச்சு சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ரிலேஷன் கிடச்சிடும். இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த 4 யூஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, ப்ராப்ளம் 7 பாருங்க. If alpha and beta are the roots of x square plus px plus 2 is equal to 0, 1 by alpha and 1 by beta are the roots of 2x square plus 2qx plus 1 is equal to 0, then alpha into 1 minus alpha. Notes டெலகிராம் தரேன்ப்பா, நோட்ஸ் டெலகிராம் தரேன். இப்போ நீங்கள் கிளாஸ் கவனிங்க, அதான் லாஸ்ட்டே பேசிக்கலாம் எல்லாத்தையும். ஓகே, ஆல்ஃபா மைனஸ் 1 மைனஸ் ஆல்ஃபா, பீட்டா மைனஸ் 1 மைனஸ் பீட்டா. ஓகே, பாருங்களேன். இப்போ வந்து ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன். 1 by alpha 1 by beta are the roots of this equation. கரெக்டா? இப்போ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் திஸ்? வெரி ஈஸி. அதாவது பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. அதாவது இதுக்கு ஆப்ஷன் வந்து எழுத மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு ஆப்ஷன் டைப் பண்ணிக்க மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆப்ஷன்லாம் போட்டுருவோம். ஆப்ஷன் டைப் பண்ணிக்க மறந்துட்டேன். ஓகே, நம்ம ஆப்ஷன்லாம் போட்டுருவோம். ஆல்ஃபா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. இங்கே நம்மளுக்கு ரூட்ஸ் யாரு? ரூட்ஸ் ஆர் ஆல்ஃபா அண்ட் பீட்டா. கரெக்டா? ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன். அப்போ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா என்ன ஆகிடும்? மைனஸ் பி பை ஏ. இப்போ மைனஸ் பின்னு வரும். கரெக்டா? மைனஸ் பின்னு வரும். ஆல்ஃபா பீட்டா என்ன வரும்? சி பை ஏ. ஸோ 2/1 வரும். ஓகே, இது ஃபர்ஸ்ட். இப்போ செகண்ட் வந்து இன்னொரு ஈக்குவேஷன் யாரு? 2x square plus 2qx plus 1 is equal to 0. இங்க நம்மளுக்கு ரூட்ஸ் யாரு? இங்க நம்மளுக்கு ரூட்ஸ் ஆர் 1 by alpha 1 by beta. ஓகேவா? அப்போ சம் ஆஃப் ரூட்ஸ் என்ன ஆயிடும்? 1 by alpha plus 1 by beta is equal to minus b by a. கரெக்டா? ஸோ அப்போ இங்க நம்மளுக்கு b யாரு? 2q. ஸோ minus 2q divided by a. ஸோ அப்போ this implies 1 by alpha plus 1 by beta வந்து minus q. 2 cancel ஆயிடும். அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் 1 by alpha into 1 by beta. பாருங்க, ரூட்ஸ் ஆர் 1 by alpha 1 by beta. இப்போ சம் பண்ணீங்கன்னா இது வரும், ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா c by a வரும். ஸோ இப்போ 1/2 வரும். this implies 1 by alpha beta வந்து 1/2. கரெக்டாப்பா? ஸோ இப்போ நம்ம கிட்ட 4 செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. ஆல்ஃபா பிளஸ் பீட்டா வந்து மைனஸ் பி, ஆல்ஃபா பீட்டா வந்து 2, 1 by alpha plus 1 by alpha plus 1 by beta வந்து minus q, 1 by alpha beta வந்து 1/2. ஓகேவா? இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். சிம்பிளிஃபை பண்ணி நம்ம மாற்றுவோம். எல்லாத்தையும் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா, ஆல்ஃபா பீட்டா, 1 by alpha plus 1 by beta, 1 by alpha beta. இந்த 4 டேர்ம் இருக்கா மாதிரி எல்லாத்தையும் மாற்றுவோம். ஓகேவா? எல்லாத்தையும் மாற்றுவோம். இந்த மாதிரி இந்த 4 டேர்ம் இருக்கா மாதிரி. ஓகே, ஸோ ஆல்ஃபா இன்ட்டு 1 மைனஸ் ஆல்ஃபா, என்ன இருக்கு? ஆல்ஃபா மைனஸ் 1 மைனஸ் ஆல்ஃபா, பீட்டா மைனஸ் 1 மைனஸ் பீட்டா, காமா பிளஸ் 1 பை பீட்டா, பீட்டா பிளஸ் 1 பை ஆல்ஃபா. கரெக்டா? ஆல்ஃபா மைனஸ் 1 பை ஆல்ஃபா, பீட்டா மைனஸ் 1 பை பீட்டா, ஆல்ஃபா பிளஸ் 1 பை பீட்டா, பீட்டா பிளஸ் 1 பை ஆல்ஃபா. ஓகே, சிம்பிளை பண்ணுவோமா? முதல்ல இருந்து மல்டிப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ இருந்து முதல்ல மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா, ஓகேவா? ஆல்ஃபா பீட்டா மைனஸ் ஆல்ஃபா பை பீட்டா. கரெக்டா? ஆல்ஃபா பீட்டா மைனஸ் ஆல்ஃபா பை பீட்டா மைனஸ் பீட்டா பை ஆல்ஃபா. இங்கே மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா பிளஸ் 1 பை ஆல்ஃபா பீட்டா. கரெக்டா? சூப்பரு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா, ஆல்ஃபா இன்ட்டு 1 பை ஆல்ஃபா plus beta into 1 by beta plus 1 by alpha beta. கரெக்டாப்பா? alpha into 1 by alpha, beta into 1 by beta, 1 by beta, 1 by alpha. இப்போ என்ன ஆயிடுவான் அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா, இங்கே மைனஸ் காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே என்ன இருக்கும்? ஆல்ஃபா பை பீட்டா இருக்கும், இங்கே பீட்டா பை ஆல்ஃபா இருக்கும்.
plus 1 by alpha beta. ஓகேவா? ஆல்ஃபா பீட்டா இவன் கேன்சல் ஆயிடுவானா, 1 ஆயிடுவான், இவன் 1 ஆயிடுவான். இங்கே 1 by ஆல்ஃபா பீட்டா. சூப்பர். இப்போ பாருங்களேன், ஆல்ஃபா பீட்டாக்கு பதில் என்ன போடலாம், 2 போடலாம். கரெக்டா? 2 போடலாம். இதை நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ண அப்படின்னா ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டான்னு வரும். 1 by ஆல்ஃபா பீட்டா வந்து 1 by 2. கரெக்டா? பாருங்க சார், நான் 1 by ஆல்ஃபா பீட்டா இதை போடணும். ஓகேவா? இன்டூ ஆல்ஃபா பீட்டா என்னது 2 பிளஸ் இவன் 2 ஆயிடுவானா 1 பிளஸ் 1 1 by ஆல்ஃபா பீட்டா வந்து 1 by 2. இப்போ நம்மளுக்கு தெரியும்ல how to write ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர். இப்போதானே சார் சொன்னீங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்தோமே சார் ப்ராப்ளம்ல. ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் வந்து a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. அப்போ இது மட்டும் இருக்கு. ஈஸியாக கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் வேல்யூ வந்து ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் ஆல்ஃபா பீட்டா. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 2 மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பதில் என்ன பண்ணுறேன், ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் ஆல்ஃபா பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா பிளஸ் 1 by 2. இவன் ஆயிடுவான் 4 பிளஸ் 1 by 2. 4 பிளஸ் 1 by 2 7 by 2 ஆயிடுவானா, 9 by 2ல 4 பிளஸ் 1 by 2 9 by 2. ஓகே, 9 by 2. ஓகே, இவன் 9 by 2 ஆயிடுவான். ஓகே, இவன் பாருங்க 2 மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் உள்ள கொண்டு வந்துடலாமா. ஓகே, இல்லைனா ஒரு ஸ்டெப் அப்படியே போடுவோம். ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர். இப்போ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா யாரு, மைனஸ் பி. ஸோ இப்போ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் ஆல்ஃபா பீட்டா வந்து 2 டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா வந்து 2 பிளஸ் 1 by 2 இன்டூ 9 by 2. கரெக்டா? இன்டூ 9 by 2. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 2 இவன் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா பிளஸ் பி ஸ்கொயர் ஆயிடுவான். மைனஸ் உள்ள கொண்டு பண்ணீங்க அப்படின்னா மைனஸ் பி ஸ்கொயர் பை 2 இருக்கும். இவன் மைனஸ் 4 இருப்பான், வெளியே ஒரு மைனஸ் இருக்கு. இப்போ பிளஸ் 4 by 2 ஆயிடுவான். இங்கே ஆல்ரெடி ஒரு 1 by 2 இன்டூ 9 by 2. கரெக்டா? இவன் எல்லாம் சிம்பிளை பண்ணுங்க. இவன் 2 ஆயிடுவானா. ஸோ 2 பிளஸ் 2 4. இப்போ 4 பிளஸ் 1 by 2. ஸோ என்ன ஆயிடுவான் அப்படின்னா 2 பிளஸ் 2 4 4 பிளஸ் 1 by 2 அகெயின் 9 by 2. ஸோ 9 by 2 மைனஸ் பி ஸ்கொயர் by 2. Um, 2 plus 2 4 4 plus 1 9 by 2. இப்போ 9 by 2 minus p square by 2. இங்கே ஒரு 9 by 2. ஓகேவா? இங்கே ஒரு 9 by 2. இங்கே ஒரு 9 by 2 காமனா எடுத்துட்டேன் அப்படின்னா சாரி, இங்கே ஒரு 1 by 2 காமனா எடுத்தேன் அப்படின்னா இங்கே வந்து 9 மைனஸ் பி ஸ்கொயர்னு இருக்கும் இன்டூ 9 by 2. ஸோ அப்போ ஆன்சர் யாருப்பா, ஆன்சர் யாரு 1 by 2 9 by 2 வந்து 9 by 4 ஆயிடும். ஸோ 9 by 4 இன்டூ 9 மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் தி ரிக்வயர்ட் ஆன்சர். வேல்யூ என்னது 9. வெச்சு முத்து எடுத்து போட்டிங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, கொஞ்சம் தப்பு பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதோ 9 மைனஸ் பி ஸ்கொயர் இன்டூ 9 by 4 வந்து ரிக்வயர்ட் ஆன்சர். ஓகேவா? சூப்பர். நீட் பாருங்க, ரொம்ப 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 ஈஸியான ப்ராப்ளம். என்ன சொல்லியிருக்காங்க, if p and q are the roots of the equation x squared plus px plus q is equal to 0, then what is the value of p and q? ஓகேவா? ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். பாருங்க சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் கியூ இஸ் ஈக்குவல் டு 0. இவன் வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனு. இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ்க்கு பியும் கியூவும் ரூட்டு. ஸோ லெட் பி அண்ட் கியூ பி த ரூட். let p and q be the roots. ஓகேவா? நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் pq கண்டுபிடிக்கணும். pயும் qவும் என்ன வேல்யூன்றதை கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ இங்கே பீட்டாஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? இப்போ பீட்டாஸ் ஃபார்முலா அப்ளை பண்ண அப்படின்னா வாட் இஸ் சம் ஆஃப் ரூட்ஸு, சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து மைனஸ் பி டிவைடட் பை ஏ. கரெக்டா? நம்மளுக்கு ஈக்குவேஷன் யாரு, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் கியூ இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ ஏ வந்து 1, b வந்து p, c வந்து q. கரெக்டா? இப்போ மைனஸ் b பை a. ஆல்ரெடி உங்களுக்கு ரூட்ஸ் யாரு, p and q. அப்போ சம் ஆஃப் என்ன ஆயிடும், p plus q is equal to மைனஸ் b பை a. ஸோ b வந்து p டிவைடட் பை 1. ஸோ அப்போ p plus q is equal to மைனஸ் p. ஸோ
அப்போ நான் q is equal to minus 2p. Call this as equation number 1. புரியுதாப்பா? p-யும் q-யும் ரூட்டு. அப்போ sum of root என்ன ஆயிடும்? minus b by a ஆயிடும். b வந்து p, a வந்து 1. அடுத்து product of root என்னது? product of roots என்னது? c by a. கரெக்டா? ஸோ அப்போ p into q ப்ராடக்ட். கரெக்டா? ரெண்டு ரூட் யாரு? p-யும் q தான் ரெண்டு ரூட்டு. அப்போ p into q c by a. நம்மளுக்கு c யாரு? c வந்து q. ஸோ அப்போ q divided by 1. ஸோ அப்போ pq is equal to q. Call this as equation number 2. பாருங்களேன், இப்போ நம்மளுக்கு p-யும் q-யும் ரூட்டு தான். அந்த ரூட் வந்து ஜீரோவாகவும் போகலாம், இல்லை ரூட்டு ஜீரோவாகவும் போகலாம். நான் சேஃபாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் அந்த q-வை கேன்சல் அடிக்கல. ஓகேவா? சப்போஸ் q ஜீரோவா போயிடுச்சு அப்படின்னா நான் அந்த ஜீரோவையும் அந்த ஜீரோவையும் என்ன பண்ண முடியாது? கேன்சல் பண்ண முடியாது. இதா புரியலையா? we cannot cancel 0 and 0. ஓகேவா? ஸோ அப்போ சேஃபர் சைட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கேன்சல் பண்ண விரும்பல. ஏன்னா q ஜீரோவா போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சப்போஸ் p and q நான் ஜீரோ ரூட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நான் கண்ணை மூட்டு என்ன பண்ணுறேன்? q கேன்சல் அடிச்சிடுவேன். பட் இங்கே q ஜீரோவா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நான் என்ன பண்ணல, இந்த q-வையும் இந்த q கேன்சல் அடிக்கல, நான் அப்படியே வச்சுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ சால்விங் 1 and 2 ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் pq. சால்விங் 1 and 2 ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் pq. பாருங்க, from 2 என்ன இருக்கு? pq is equal to q இருக்கு. அப்போ this implies pq minus q is equal to 0. But this implies நான் q காமனா எடுத்தேன் அப்படின்னா p minus 1 is equal to 0. But this implies q is equal to 0 or p is equal to 1. கரெக்டா? இந்த ஈக்குவேஷன் ஜீரோவா போகணும் அப்படின்னா ஒன்று q ஜீரோவா போகணும், இல்லை p 1-ஆ போகணும். அப்போதான் என்ன ஆகிடும்? 1 minus 1 ஜீரோவா போயிடும். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் ஜீரோவா போகுது அப்படின்னா ஒன்று q ஜீரோவா போகணும், இல்லை p 1-ஆ போகணும். இப்போ q ஜீரோவா போச்சுன்னா அதோட கரஸ்பாண்டிங் p வேல்யூ என்னது? p 1-ஆ போச்சுன்னா அதோட கரஸ்பாண்டிங் q வேல்யூ என்னது கண்டுபிடிக்க போறேன். ஓகேவா? கேஸ் 1 பாரு. கேஸ் 1, if q is equal to 0. ஓகேவா? if q is equal to 0, from 1, what is the value of p? q is equal to minus 2p. கரெக்டா? But this implies 0 is equal to minus 2p. This implies p is equal to 0. அப்போ q ஜீரோவா போகுதுன்னா p-யும் ஜீரோவா போகுது. அப்போ p is equal to 0, q is equal to 0. ஒரு பாசிபிள் ரூட். ஓகேவா? அடுத்து ஆனால் ரெண்டுமே ஆப்ஷன்ல இல்லை. ஸோ p0 q0 ஆப்ஷன்ல இல்லை. ஸோ வில் நாட் கன்சிடர் திஸ். இப்போ கேஸ் 2 பாருங்க. கேஸ் 2 என்னது? இஃப் p is equal to 1. கரெக்டா? அதாவது q ஜீரோவா போனோம், இல்லை p 1-ஆ போனோம். q ஜீரோவா போச்சுன்னா p-யும் ஜீரோவா போயிடலாம். அப்போ 0,0 ஆன்சரா போகுது ரெண்டு ரூட்டுமே. அங்கே படம் இங்கே ஆப்ஷன் இல்லை. ஓகே. இஃப் p is equal to 1, what is the value of q? பாருங்க, 1 implies q is equal to minus 2p. ஸோ அப்போ minus 2 into 1, இப்போ minus 2. அப்போ q வந்து minus 2-ஆ போகுது. q வந்து minus 2-ஆ போகுது. therefore if p is equal to 1, q is equal to minus 2. எங்க இருக்கான்னு பாருங்க. p is equal to 1, q is equal to minus 2. So therefore if p and q are the roots of the quadratic equation x square plus px plus q is equal to 0, then what about the value of pq? One of the possible values is p is 1, q is minus 2. ரொம்ப 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 ஈஸியான ப்ராப்ளம். வீட்டாஸ் நம்மளை அப்ளை பண்ணுறோம், லைட்டாக கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுறோம், ஆன்சர் வரும். ஓகேவா? ஸோ நான் மூவ் ஆன் டு, புரியலையா? ஓகே, நான் மூவ் ஆன் டு ப்ராப்ளம் நம்பர் 9. ப்ராப்ளம் பாருங்க. The least positive value of a for which the equation 2x square plus a minus 10x plus 33 by 2 is equal to 2a as real root. இது எப்போ ரியல் ரூட் கிடைக்கும்னு கேட்குறாங்க. இந்த 2 வேன்ஸை கொண்டு இருக்கு முதல்ல. ஸோ we have 2x square plus a minus 10 into x plus 33 by 2 minus 2a is equal to 0. For real roots, b square minus 4ac has to be, பாருங்க, ரியல் ரூட் சொல்லியிருக்காங்க. ரியல் அண்ட் ஈக்குவலாகவும் இருக்கலாம், இல்லை ரியல் அண்ட் டிஸ்டிங்டாகவும் இருக்கலாம். ரியல் அண்ட் டிஸ்டிங்னா ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 0. ரியல் அண்ட் ஈக்குவல்னா ஈக்குவல் டு 0 போகலாம். ஸோ என்ன பண்ணிட்டேன், கிரேட்டர் தென் ஈக்குவல் டுன்னு போட்டேன். ரியல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ரியல் அண்ட் ஈக்குவலாகவும் இருக்கலாம், இல்லை ரியல் அண்ட் டிஸ்டிங்டாகவும் இருக்கலாம். ஸோ b square minus 4ac greater than or equal to 0.
இப்போ பி ஸ்கொயர் என்ன ஆகிடும் ஏ ஏ மைனஸ் 10 ஹோல் ஸ்கொயர் இவன் தான் நம்மளுக்கு பி கரெக்டா 4 times ஏசி ஸோ 2 into 33/2 minus 2 times a is greater than or equal to 0. ஸோ இப்போ a minus 10 ஹோல் சிம்பிளை பண்ணுங்கப்பா ஒரு quadratic equation வரும் முடிஞ்சு போச்சு ப்ராப்ளம் a minus 10 whole square ஸோ a square plus b square minus 2 times ab 2 times ab இங்கே வந்து 8 into கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 33 minus 4a/2 is greater than or equal to 0. ஸோ இப்போ a square minus 20a plus 100 இங்கே வந்து 2 இவன் 4 ஆயிடுவானா ஸோ minus 4 times 33 minus 4a is greater than or equal to 0. So, for a square minus 20a plus 100 4 into 33. So, 33 into 4 4 3 are 12, 4 3 are 12, 13. So, 132 ஆயிடுமா plus 16a is greater than or equal to 0. இது சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா a square minus 20a plus 16a. So, minus 4a ஆயிடுவானா a square minus 4a 100 minus 132 minus 32 is equal to greater than or equal to 0. இது ஈஸி தானேப்பா இது சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம் a square minus 4a minus இது ஃபேக்டரைஸ் பண்ணுங்க ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா சம் வந்து -4 ப்ராடக்ட் வந்து -32 ஸோ இப்போ இங்கே -32 வரணும் ஆட் பண்ணீங்கன்னா -4 வரணும் ஸோ இப்போ இங்கே 8 போட்டுக்கலாம் இங்கே 4 போட்டுக்கலாம் இங்கே மைனஸ் போட்டுக்கலாம் ஸோ அப்போ a square minus 8a plus 4a minus 32 is greater than or equal to 0. ஸோ அப்போ இங்கே ஏவை காமனாக எடுத்துட்டீங்க அப்படின்னா a minus 4a இங்கே 4 காமனாக எடுத்துட்டீங்க அப்படின்னா சாரி இங்கே ஏவை காமனாக எடுத்தீங்கன்னா 8 minus 8 இல்லை a minus 8ல இங்கே 4 காமனாக எடுத்தீங்கன்னா a minus 8 is greater than or equal to 0. ஸோ அப்போ a plus 4 a plus 4 a minus 8 is greater than or equal to 0. ஓகேவா ஸோ அப்போ நல்லா பாருங்க greater or equal to equal to னா a வந்து -4 a வந்து 8 பட் greater than or equal to ஆவும் இருக்கலாம் -4 யூனியன் beta to infinity -8 to infinity அதாவது இதுதான் ஆன்சர் உங்களுக்கு ஓகேவா இதெல்லாம் ஈஸி தான்ப்பா நீங்க ஃபங்க்ஷன்ஸ் வீடியோ பார்த்துடணும் ஓகேவா இப்போ நம்மளுக்கு லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ கேட்டிருக்காங்க அப்போ லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ வேறு பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா 8லேருந்து ஆரம்பிக்குது ஸோ இப்போ லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ வந்து 8 ஓகேவா 8 இஸ் தி ரிக்வயர்ட் ஆன்சர் லாஸ்ட்டு புரியலையா அப்படின்னா நீங்கள் வந்து எந்த வீடியோ பார்க்கல அப்போ ஓகே ஒரு வருஷம் போன வீடியோ எதுவும் பார்க்கல ஒன்று கூட பாருங்க இங்கே வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி வி நீட் டு ஃபைண்ட் ஆல் ஏ வி நீட் டு ஃபைண்ட் ஓகே ஏ போட்டுக்கலாமா எக்ஸ் இல்லை ஏ போட்டுக்கலாம் so we need to find all a such that அந்த வே நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஃபுல் வேல்யூ வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 இருக்கணும் இங்க பிரேக் பாயிண்ட்ஸ் யாரு -4 8 இன்ஃபினிட்டி இவன் தான் நம்மளுக்கு ரூட்ஸ் ஓகேவா ரூட் யாரு -4 8 ரூட்டை பிரேக் பாயிண்டா போட்டுக்கோங்க இப்போ எக்ஸ் எதுனா நீங்க இங்க ஒரு எக்ஸ் எடுங்க நான் ஒரு -5 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் -5 இந்த இன்டர்வல்ல இருக்கும்ல இங்க -5 இங்க உள்ள போடுங்க என்ன வரும் -5 plus 4 -1 -5 -8 -13 -1 -13 plus 13 is greater than or equal to 0 வா ஆமா ஓகேவா அதே மாதிரி இங்கே தான் வேல்யூ எடுங்க 9 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் 9 plus 4 13 9 minus 8 1 13 into 1 13 greater than or equal to 0 வா ஆமா அதே மாதிரி இங்கே தான் வேல்யூ எடுங்க 0 எடுத்துக்கிட்டா 0 இங்க உள்ள இருக்கும்ல 0 போட்டா அப்படின்னா 0 plus 4 0 minus 4 4 into -8 -32 -32 less than 0 greater than 0 வா இல்ல அப்பனா whatever value you pick in this interval இல்லனா in this intervalல இந்த ஈக்குவேஷன் satisfy ஆகும் ஈக்குவலாவும் இருக்கலாம் 4 எடுத்துக்கலாம் இதுவும் எடுத்துக்கலாம் சோ அதான் எழுதிருக்கேன் -infinity to -4 யூனியன் 8 to infinity இந்த இன்டர்வல் நீங்க எது எடுத்தாலும் இவன் வந்து ட்ரூவா இருப்பான் ஓகேவா அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ அப்போ இங்கே தான் பாசிட்டிவ் வேல்யூ ஆரம்பிக்குது சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி அது லீஸ்ட் யாரு 8 ஏன்னா 8 இஸ் இன்க்ளூடட் 8 இஸ் தி ரிக்வயர்ட் ஆன்சர் ஓகேவா ஓகே ஸோ லாஸ்ட் ப்ராப்ளம் பா போட்டு மட்டும் முடிச்சிடலாம் சொல்யூஷன்
இப்போ பாருங்களேன், if alpha and beta be two real roots, ஆல்ஃபா ரைஸ் ஆன் பண்ணாதீங்க, நானே சொல்கிறேன் ஓகேவா. முடிச்சுட்டு இந்த கொஸ்டின் முடிச்ச பிறகு நம்ம ரூட்ஸ்லாம் சால்வ் பண்ணுவோம். If alpha and beta be two real roots of equation k plus 1 tan square x minus root 2 lambda tan x is equal to 1 minus k are real and lambda are real number. If tan square alpha plus beta is equal to 50, then the value of lambda is ஓகேவா. ஓகே பாருங்களேன், இப்போ நம்மளுக்கு ஈக்குவேஷன் யாரு, k plus 1 into tan square x minus root 2 into lambda into tan x minus 1 minus k is equal to 0, which is a quadratic equation, which is a quadratic equation in tan x. எப்பயுமே நம்ம என்ன பார்த்துருப்போம், x வேரியபிளா இருக்கும் கரெக்டா, x ஸ்கொயர் x கான்ஸ்டன்ட் டேர்ம். இங்க x பதில் என்ன இருக்கு, tan x இருக்கு. ஸோ tan ஸ்கொயர் x tan x கான்ஸ்டன்ட் டேர்ம். ஓகே, அப்போ இங்க சம் ஆஃப் ரூட்ஸ் என்னது, ஆல்ஃபா பிளஸ் பீட்டா சம் ஆஃப் ரூட்ஸ். பட் இங்க என்ன இருக்கு, x tanல இருக்கு, இன் டர்ம்ஸ் ஆஃப் tanல இருக்கு. அப்ப இங்க சம் ஆஃப் ரூட்ஸ் என்ன ஆயிடும் அப்படின்னா tan ஆல்ஃபா பிளஸ் tan பீட்டா சம் ஆஃப் ரூட்ஸ். எப்பயுமே வந்து ஆல்ஃபா எக்ஸ்ல இருந்தது அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா ரூட்ஸ். பட் இங்க tan எக்ஸ்ல இருக்கு. ஸோ இப்போ tan ஆல்ஃபா tan பீட்டா ரூட் கரெக்டா. ஸோ இப்போ tan ஆல்ஃபா பிளஸ் tan பீட்டா வந்து மைனஸ் பி பை ஏ. இப்போ மைனஸ் பி பை என்ன வரும், மைனஸ் ஆஃப் ரூட் 2 இன்டூ லாம்டா டிவைடட் பை ஏ வந்து கே பிளஸ் 1 கரெக்டா. அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் tan ஆல்ஃபா tan பீட்டா வந்து சி பை ஏ. ஸோ சி வந்து மைனஸ் ஆஃப் 1 மைனஸ் கே தான் சி டிவைடட் பை ஏ வந்து கே பிளஸ் 1 கரெக்டா. சி வந்து மைனஸ் ஆஃப் 1 மைனஸ் கே டிவைடட் பை ஏ வந்து கே பிளஸ் 1 கரெக்டா. ஓகே மைனஸ் ஓகேப்பா சாரி, மைனஸ் ரூட் 2 லாம்டா. ஓகே தேங்க்யூ. இப்போ என்ன ஆயிடுவோம் அப்படின்னா ரூட் 2 இன்டூ லாம்டா டிவைடட் பை கே பிளஸ் 1. இங்கே நீங்கள் மைனஸ் உள்ள கொண்டு போனீங்க அப்படின்னா ஆமாட்டோம்ல இது நீங்கள். ஓகே, இங்கே நான் மைனஸ் உள்ள கொண்டு போனேன் அப்படின்னா கே மைனஸ் 1 இருப்பான், இங்கே கே பிளஸ் 1 இருப்பான். ஓகே, இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா we need to find the value of tan. If tan square alpha plus beta 15 னா what is the value of lambda ன்னு கேட்குறாங்க ஓகேவா. tan square alpha plus beta 50. ஓகே, ஸ்கொயரை விட்டுருங்களேன். வாட் இஸ் tan a plus b சொல்லி பார்க்கலாம். பேசிக் ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா tan a plus b. நம்ம 12th இருந்தீங்கன்னா இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் நான் போட்டிருக்கேன். tan a plus tan b divided by 1 minus tan a tan b கரெக்டா. பட் நம்மளுக்கு என்னவா இருக்கு, இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா எழுதிக்கலாம். ஸோ அப்போ ஆல்ஃபா பீட்டா எழுதுனா அப்படின்னா tan alpha plus beta is equal to tan alpha plus tan beta divided by 1 minus s good பேச்சு முட்டு good tan alpha tan beta கரெக்டா. இப்போ tan alpha plus tan beta தெரியும் என்னது அப்படின்னா root 2 into lambda divided by k plus 1 into k plus 1 divided by 1 minus tan alpha tan beta வந்து k minus 1 k plus 1 ஓகேவா. சிம்பிளை பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ ரூட் 2 இன்டூ லாம்டா டிவைடட் பை கே பிளஸ் 1 இன்டூ இங்கே பாருங்களேன், இதை நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா கே பிளஸ் 1 மைனஸ் கே பிளஸ் 1ன்னு வரும் கரெக்டா. ஸோ கேன்சல் ஆகிடுவான். 1 பிளஸ் 1 2. ஸோ அப்போ இது இந்த ஃபுல் டேர்ம் பார்த்தீங்கன்னா 2 பை கே பிளஸ் 1 இருக்கும். அது மேலே போச்சுன்னா கே பிளஸ் 1 பை 2 ஆகிடும் கரெக்டா. இல்லை சார் புரியல சார் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்டெப்பாகவே போட்டுடுறேன், லாஸ்ட் சம்மில் போயிட்டு பாஸ் பண்ண வேணாம். ஸோ இங்கே ரூட் 2 இன்டூ லாம்டா டிவைடட் பை கே பிளஸ் 1 ஹோல் டிவைடட் பை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா கே பிளஸ் 1 மைனஸ் கே பிளஸ் 1 டிவைடட் பை கே பிளஸ் 1 இருக்கும். அப்போ இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா ரூட் 2 இன்டூ லாம்டா டிவைடட் பை கே பிளஸ் 1 இன்டூ இதை மேலே கொண்டு வந்தீங்க அப்படின்னா கே பிளஸ் 1 டிவைடட் பை இவன் கேன்சல் ஆகிடுவான். இவன் கேன்சல் ஆகிட்டான் அப்படின்னா 1 பிளஸ் 1 வந்து 2. இவன் கேன்சல் ஆகிடுவான். ஸோ அப்போது ரூட் 2 இன்டூ லாம்டா பை 2, இந்த ரூட் 2 இன்டூ லாம்டா 2வை வந்து ரூட்னு எழுதிக்கலாம். இவன் கேன்சல் ஆகிடுவான். ஸோ இப்போ லாம்டா பை ரூட் 2 தான் என்னது tan ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வேல்யூ ஓகேவா. tan ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வேல்யூ வந்து லாம்டா பை ரூட் 2
என்ன கொடுத்துருக்காங்க given. அப்போ this implies tan square alpha plus beta என்ன ஆயிடும் ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா lambda square by 2 ஆயிடும் கரெக்டா lambda square by 2 ஆயிடும் ஓகே given என்ன கொடுத்துருக்காங்க given என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா tan square alpha plus beta இவனை ஸ்டார்னு வச்சுக்கோங்க இவனை 1 வச்சுக்கோங்க tan square alpha plus beta வந்து 15 கொடுத்துட்டாங்க கொஸ்டின்ல இவனை 2 எடுத்துக்கோங்க ஸோ அப்போ ஈக்குவேட்டிங் 1 and 2 ரெண்டு பக்கமும் LHS ஈக்குவல் அப்போ ரெண்டுமே RHS ஈக்குவலாக போனோமா ஸோ அப்போ ஈக்குவேட்டிங் 1 and 2 அப்போ லாம்டா ஸ்கொயர் பை 2 வந்து 50 போனோம் இப்போ லாம்டா ஸ்கொயர் 100 போனோம் லாம்டா என்னவா போனோம் 10 போனோம் ஓகேவா லாம்டா 10 போனோம் லாம்டா 10 போனோம் ஓகேவா ஸோ 10 இப்போ ஆல்ஃபா அண்ட் பீட்டா அது ரூட்ஸ் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன் லாம்டா ரியல் நம்பர் ஓகே புரியுதாப்பா லாம்டா வந்து 10 போய் ஆகணும் லாஸ்ட் கேன்சல் புரியலையாப்பா பாருங்க இதை நான் வந்து கிராஸ் மல்டி பண்ணியிருக்கேன் k + 1 மைனஸ் உள்ள கொண்டு போங்க மைனஸ் k + 1 ஆயிடும் ஸோ இப்போ +1 + 1 2 ஆயிடும் நீங்க மேலே கொண்டு போனீங்க அப்படின்னா ரிவர்ஸ் ஆயிடும் நியூமரேட்டர் மேலே போயிடும் டினாமினேட்டர் கீழே வந்துடும் ஸோ இப்போ இங்கே k + 1 மேலே போயிடும் 1 + 1 கீழே வந்துடும் ரெண்டுமே k + 1 k + 1 ரெண்டு கேன்சல் ஆயிடும் மீதி என்ன இருப்பான் √2 × lambda by 2 2 எப்படி எழுதிக்கலாம் √2 × 2 எழுதிக்கலாம் கரெக்டா ஸோ அப்போ ஏன்னா 2 power 1/2 × 2 power 1/2 அப்போ 2 power 1/2 + 1/2 இப்போ 2 power 2/2 which is 2 power 1 அப்போ ரெண்டும் சேம் தான் இப்போ 2 வந்து √2 எழுதிக்கலாம் ஸோ கிராஸ் பண்ணலாம் நம்ம கேன்சல் அடிங்க √2 அப்போ lambda by √2 இருக்கும் அப்போ tan ஆல்ஃபா + பீட்டா வந்து lambda by √2 அப்போ tan ஸ்கொயர் என்ன ஆயிடும் lambda square by ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணுங்க lambda square by 2 ஆயிடும் ஓகேவா இப்போ ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க tan ஸ்கொயர் ஆல்ஃபா + பீட்டா வந்து 15 அப்போ இது ரெண்டும் ஈக்குவேட் பண்ணுங்க ஏன் அப்படின்னா இது ரெண்டும் ஈக்குவல் அப்போ lambda square by 2 50 போனோம் lambda வந்து ஆக்சுவலாக lambda + or - 10 போய் ஆகணும் பட் இங்கே வந்து வெறும் 10 தான் கொடுத்துருக்காங்க ஓகே ஓகே டவுட் எதனா இருக்காப்பா ஸோ 10 ப்ராப்ளம் டவுட் எதனா இருக்கா இப்போ பாருங்க 2 ப்ராப்ளம் உங்களுக்கு நான் வந்து எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன் ஓகேவா ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நாளைக்கு வரும்போது எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராப்ளமோட ஆன்சரை தான் கமெண்ட் பண்ணணும் ஓகேவா if alpha and beta are the roots of x square minus px minus q is equal to 0 and gamma and eta are the roots of x square plus px plus r is equal to 0 then the value of alpha minus gamma alpha minus delta is ஓகேவா நோட் பண்ணிக்கோங்க கொஸ்டின் the equation formed by decreasing each root of ax square plus bx plus c is equal to 0 by 1 is the equation formed by decreasing each root எழுதிக்கோங்கப்பா கொஸ்டினை அப்படி இல்லை அப்படின்னா இந்த நோட்ஸை டெலகிராமில் வந்து நான் அனுப்புகிறேன் ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அதில் கொஸ்டின் பார்த்துக்கோங்க நீங்கள் ஓகேவா நான் கிளாஸ் முடிஞ்சவொடனே பிடிஎஃபாக மாற்றி நோட்ஸ் டெலகிராம் குரூப்பில் போட்டுடுறேன் டெலகிராமில் ஜாயின் பண்ணுறேங்க சிட்டி நீட் ஜே டெலகிராம் குரூப் ஓகே இப்போ வந்து டவுட் எதனா இருந்தால் கேட்கலாம்ப்பா ரைஸ் ஹேண்ட் பண்ணுங்கப்பா உங்களோட கருத்துக்கள் உங்களோட வேறுபாடுகள் உங்களோட முரண்பாடுகள் எல்லாம் சொல்லலாம் நீங்க ஓகே டவுட் இருந்தவங்க சொல்லலாம்ப்பா டவுட் இருக்கா இருக்குன்னா நீங்க வந்து காமிக்கலையா ரைட் ஹேண்டு சொல்லுங்க சரவணன் சொல்லுங்க பேசுறீங்களா சொல்லுப்பா சார் 7th ப்ராப்ளம் சார் 7th ப்ராப்ளம் ஓகே அதுல பண்றப்ப வந்து எனக்கு 9/4 8 - p² ன்னு வந்திருக்கு சார் எங்கப்பா இங்கயா இங்க 9 இருக்கு இங்க p இருக்கேப்பா ரெண்டு கேன்சல் 9 - 1 பண்ண முடியாது இல்ல சார் இல்லங்க சார் 8 - p² ன்னு வந்திருக்கு சார் இந்த இடத்துல
ஓகே இங்க நான் அப்ப நீங்க ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிருப்பீங்கப்பா. இங்க 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 இது கரெக்டா வந்துச்சா? 2 1/2 2 வந்துச்சா? அதெல்லாம் கரெக்டா தான் சார் வந்திருக்கு. நம்ம 2 + 2 + 1/2 என்ன வரும்னு பாருங்க. 2 + 2 + 1/2. 2 2s are 4 பா. 2 2s are 4. 4 + 4 + 1/2 வரும். 9/2 தானப்பா வரும். சார் அப்ப நான் எங்கேயோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் சார். நான் ஒரு கொஞ்சம் தடவை கத்தி செக் பேசுங்கப்பா, எனக்கு கேட்கல. நான் எங்கேயோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் சார். நான் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன் சார். செக் பண்ணிடுறீங்க. செக் பண்ணிடுறீங்களா? ஓகே. ஓகேங்க சார். நன்றிங்க சார். தேங்க்யூ. ஓகே. வேற டவுட் இருக்காப்பா? பட்டன் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க அபிராமி, சொல்லுங்க. சார் நீங்க இந்த ஆல்பா பீட்டா மல்டிப்ளை பண்ணிருக்கீங்கல்ல, எந்த ப்ராப்ளம்மா? இந்த செவன்த் இந்த இப்ப நீங்க காமிச்சிருக்கீங்களா சார், அந்த ஆமா ப்ராப்ளம் தான் ஸ்கிரீன்ல ஆமா காமிச்சிருக்கீங்களா? ஆமா ஆமா சொல்லுங்கம்மா. வாய்ஸ் பிரேக் ஆகுதுமா ரொம்ப. எனக்கு பிரேக் ஆகுதுமா கொஞ்சம். வாய்ஸ் உங்களுக்கு கேட்கல எதுவுமே எனக்கு. சார் மல்டிப்ளை பண்ணிருக்கீங்களா, ஆமா. அதுல தேர்ட் லைன்ல வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார் மறுபடியும். இங்க இருந்தா ஓகே. இப்போ இங்க பாருங்க. இங்க வந்து ஆல்பா பீட்டா. இங்க மைனஸ் பண்ணல பண்ணீங்கன்னா மைனஸ் ஆல்பா பை பீட்டா. இங்க வந்து மைனஸ் பீட்டா பை ஆல்பா. இங்க பிளஸ் 1/ஆல்பா 1/பீட்டான்னு இருக்கும். ஆல்பா பீட்டான்னு போட்டாச்சு. இங்க ஆல்பா பீட்டா. இங்க ஆல்பா இன்ட்டு 1/ஆல்பா, பீட்டா இன்ட்டு 1/பீட்டா, 1/பீட்டா இன்ட்டு 1/ஆல்பா. இப்போ 1/ஆல்பா பீட்டாவா ஆயிடும். இங்க பாருங்க, இங்க மைனஸ் காமனா எடுத்துட்டேன் நான். இங்க மைனஸ் காமனா எடுத்துட்டேன் அப்படின்னா இங்க ஆல்பா பை பீட்டா இருக்கும். இங்க பிளஸ் ஆயிடும் மைனஸ் காமனா எடுத்ததுனால. பீட்டா பை ஆல்பான்னு இருக்கும். இங்க 1/ஆல்பா பீட்டா இருக்கு. இந்த ஆல்பாவும் இந்த ஆல்பா கேன்சல் ஆயிடும். இந்த பீட்டா இந்த பீட்டா கேன்சல் ஆயிடும். ஸோ இப்போ இங்க வெறும் 1 மட்டும் தான் இருக்கும். கரெக்டா? வெறும் 1 மட்டும் இருக்கும். இங்க வெறும் 1 மட்டும் இருக்கும். 1 + 1 2 ஆயிடும். இங்க ஆல்பா பீட்டா இருக்கு. இங்க 1/ஆல்பா பீட்டா இருக்கு. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஆல்பா பீட்டா 2ன்னு தெரியும். ஆல்பா பிளஸ் பீட்டா மைனஸ் பின்னு தெரியும். இப்போ ஆல்பா பீட்டா பதில் 2 போட்டாச்சு. ஓகேவா? அதே மாதிரி இங்க என்ன பண்ணிருக்காம கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் டிவைடட் பை ஆல்பா பீட்டா. எல்சிஎம் எடுத்திருக்காமா, அவ்வளவுதான். இங்க வந்து இன்டூ ஆல்பா இன்டூ ஆல்பா. இங்க வந்து இன்டூ பீட்டா இன்டூ பீட்டா. ஏன்னா நம்மளுக்கு வந்து டினாமினேட்டர் சேமா இல்ல. ஸோ டினாமினேட்டர் சேமா இருக்கணும் அப்படின்னா எல்சிஎம் எடுக்கிறேன். ஸோ இப்போ இங்க ஆல்பா இங்க ஆல்பா, இங்க பீட்டா இங்க பீட்டா. அப்போ ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர். இங்கேயும் ஆல்பா பீட்டா இங்கேயும் ஆல்பா பீட்டா. இப்போ டினாமினேட்டர் சேமா இருக்கிறது என்ன பண்ணலாம், காமனா எடுத்துடலாம். அப்போ ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பை ஆல்பா பீட்டா. ஆல்பா பீட்டா 1/2 தெரியும் உனக்கு. கரெக்டா? 1/ஆல்பா பீட்டா வந்து 1/2 போட்டாச்சு. ஆல்பா பீட்டா 2ன்னு தெரியும். 1 + 1 2 ஆயிடும். 1/ஆல்பா பீட்டா 1/2 ஆயிடும். ஏன்னா ஆல்ரெடி தெரியும் நம்மளுக்கு 1/ஆல்பா பீட்டா 1/2 அப்படின்னு. ஓகே. இப்போ இது 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 புரிஞ்சுதாமா? ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயரோட ஃபார்முலா இப்படி எழுதிக்கலாம். ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயரை ஆல்பா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் ஆல்பா பீட்டா எழுதிக்கலாம் இந்த ஃபார்முலா படி. ஸோ அப்போ இந்த ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயரை இப்படி மாத்தியாச்சு. ஆல்பா பீட்டா அப்படியே தான் இருக்கு. இங்க ஒரு 1/2 இருக்கு. இங்க வந்து என்ன ஆயிடும் 2 + 2 + 1/2. ஸோ இப்போ 2 + 2 + 1/2. 2 கிராஸ் பண்ணி பண்ணுங்க எல்லா பக்கமும். ஸோ 2 × 2 4, 2 × 2 4 + 1 ஹோல் டிவைடட் பை 2ன்னு போட்டுடலாம். ஸோ இப்போ 9/2ன்னு வரும். ஸோ இப்போ இந்த ஃபுல் டேர்ம் 9/2 ஆயிடும். இப்போ இங்க ஆல்பா பிளஸ் பீட்டா என்னது, மைனஸ் பி. ஸோ மைனஸ் பி போட்டாச்சு. இப்போ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் ஆல்பா பீட்டா வந்து 2 டிவைடட் பை ஆல்பா பீட்டா. ஸோ இப்போ நான் மைனஸை உள்ள கொண்டு போறேன். ஆல்ரெடி இங்க என்ன இருக்கு, பி ஸ்கொயர் பை 2 இருக்கு. இப்போ மைனஸ் உள்ள கொண்டு போனோம் அப்படின்னா மைனஸ் பி ஸ்கொயர் பை 2. 2 2s are 4. அப்போ இங்க மைனஸ் 4/2 இருக்கு. மைனஸ் உள்ள கொண்டு போனோம் அப்படின்னா பிளஸ் 4/2 ஆயிடும். ஆல்ரெடி இங்க பிளஸ் 1/2 இருக்கு. இங்க 9/2 இருக்கு. 2 1s are 2 2s are. இப்போ 2 + 2 + 1/2. 2 + 2 + 1/2 9/2. இப்போ இந்த வேல்யூ இந்த வேல்யூ இந்த வேல்யூ 3 ஆட் பண்ணீங்கன்னா 9/2 வரும். ஸோ 9/2 போட்டாச்சு. ஒரு மைனஸ் பி ஸ்கொயர் பை 2 இருக்கு. வெளியே ஒரு 9/2 இருக்கு. இங்க 1/2 காமன் எடுத்தீங்க அப்படின்னா 9 மைனஸ் பி ஸ்கொயர்னு இருக்கும். ஆல்ரெடி வெளியே ஒரு 9/2 இருக்கு. ஸோ 1 × 9 9, 1 × 9 9, 2 × 2 4 இன்டூ 9 மைனஸ் பி ஸ்கொயர். ஓகேவாமா? ஒரு வாட்டி போட்டு பாருங்க, ஓகே ஒரு சார். வாட்டி போட்டு பாருங்க புரியும். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வேற யாருன்னா பாசிக்கிறோம்? வேற யாருமே இல்லையா?
லாஸ்ட் 30 செகண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணிடலாம். வேற நோட் இல்லைல்ல?